रम्यजामातृयोगीन्द्रपादसेवैकधारकम् भट्टनाथमुनिं वन्दे वात्सल्यादिगुणार्णवम् श्रीमद्रङ्गं जयतु परमं धाम तेजोनिधानम् भूमा तस्मिन् भवतु कुशली कोऽपि भूमा सहायः दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मङ्गलानि இங்கே கூடியிருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அடியனுடைய பிரணாமத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பராங்குஷ நாயகியும் பரகால நாயகியும் என்பது. ஒரு 2-3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதிலிருந்து இது ரசமா இருக்கும் அப்படின்றதுனால அடியன் எடுத்துக்கொண்டேன். அதுல பராங்குஷ நாயகிக்கும் பரகால நாயகிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் எங்கெல்லாம் சில வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதனை நாம் வரிசையாக அனுபவிக்கலாம். முதலிலே ஆழ்வார் விதமான நிலையை அடைவதற்கான காரணம் என்ன, அந்த நிலை வரும்பொழுது எவ்விதமான பரிணாமங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன முதலான விஷயங்களே சுருக்கமாக சொல்லி அதுக்கு மேல அந்த கம்பேரிசன்ல இறங்குறேன். பராங்குஷர் பரகாலர் அப்படின்றது நம்மாழ்வாருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் வரிசையா இருக்கக்கூடிய திருநாமங்கள். நம்மாழ்வார் பராங்குஷர் என்று அழைக்கப்படுகிறார், திருமங்கையாழ்வார் பரகாலர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பராங்குஷர் பராங்குஷ நாயகியாக ஆவதற்கு காரணம் என்ன, பரகாலர் பரகால நாயகி ஆவதற்கான காரணம் என்ன என்றால், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தம்முடைய ஆச்சாரிய ஹிருதயத்திலே தெரிவிக்கிறார், ஞானத்தில் தன் பேச்சு பிரேமத்தில் பெண் பேச்சு என்று. சாதாரணமா ஞானம் அப்படின்ற நிலையில இருக்கும் பொழுது இவர்கள் தாங்களாக பேசுகிறார்கள். தாங்களாகனா ஆண்களாக இருந்து கொண்டு பேசுகிறார்கள். அதே எம்பெருமானிடத்துல பிரேமம் அதிகமாக ஆக அவனை விட்டு பிரிவு ஏற்பட்டதாக அவர்கள் அனுபவிக்கும் பொழுது இந்த பேச்சானது அப்படியே பெண் பேச்சாக மாறுகிறது. பெரும்பாலும் இவர்களுடைய இந்த பெண் பேச்சு என்பது வருத்தத்துல தான் இருக்கும். பெரும்பாலும் அப்படின்றத சேர்த்துக்கிறேன். அதுவும் நம்மாழ்வாருக்காவது ஒரு திருவாய்மொழி பிரீத்தியோடு செல்கிறது, உகப்போடு செல்கிறதுன்னு சொல்றது உண்டு. திருமங்கையாழ்வாருக்கு அதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆகையால் ஞானம் அப்படின்ற நிலை மாறி பிரேமம் அப்படின்ற நிலை வந்து உடனே பகவான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை பிறக்கும் பொழுது சட்டுன்னு பகவான் அனுபவிக்க முடியாமல் இவர்கள் பெண்களாக பேசுகிறார்கள் என்பதனை பார்க்கிறோம். அப்போ ஆணாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரோ திருமங்கையாழ்வாரோ ஒரு பெண் போன்ற பேச்சு கொண்டவர்களாக ஆகிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திருநாமம் தான் பராங்குஷ நாயகி பரகால நாயகி என்று. இந்த பேர்ல பார்த்தா கூட ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்லலாம். 2 பேருமே பரர்களுக்கு அங்குஷமாக காலமாக இருக்கிறார்கள். பாருங்களேன், பராங்குஷர் அப்படின்னு சொன்னா பரர்களுக்கு அங்குஷமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். இது 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு, பரர்கள் அப்படின்னா பிறர்கள் அப்படின்னு அர்த்தம், மற்றவர்கள், இப்ப மற்ற சமயங்களை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் அங்குஷம் போல இருக்கார். பொதுவா அங்குஷம் என்பது ஒரு யானையை அடக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு ஆயுதம். அந்த அங்குஷத்தை கொண்டு யானையை அடக்குவதுன்றதை பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்மாழ்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னா தம்முடைய ஸ்ரீசூக்திகள் மூலமாக மற்ற சமயங்களை சேர்ந்தவர்களை எல்லாம் அடக்கி விடுகிறார். ஆகையால் பராங்குஷர் அப்படின்னு அவர் சொல்லப்படுகிறார். இதுல வேடிக்கையா சொல்றது உண்டு, பரர்கள்னா மற்றவர்கள் அப்படின்றது மட்டும் கொள்ள வேண்டாம். பரன் அப்படின்னு சொன்னா யாரு, பரம்பொருளா இருக்கக்கூடிய பகவான். இந்த பகவானே அடக்கி வைக்கிறார் இல்லையா, அதனால அவ்விதமாகவும் பராங்குஷர் என்று அழைக்கப்படுகிறார் நம்மாழ்வார்னு சொல்றது உண்டு. அதனால பார்த்தீர்களே, ஆனால் பரர்களுக்கு அங்குஷமா இருக்கக்கூடியவர் பராங்குஷர். அதே திருமங்கை ஆழ்வார்கிட்ட போனோம்னா திருப்பி அதேதான். பரர்களுக்கு பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரிகளா இருக்கக்கூடியவர்களுக்கு காலனாக மிருத்யு போல இருக்கக்கூடியவர் இவர் அப்படின்னு சொல்லலாம்படி இவருக்கு திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. இங்க பகவான் எழுத்துன்னு வர வேண்டாம், அங்க மட்டும் வச்சுப்போம். பராங்குஷர் பரகாலர், இவர்களுடைய பெண் பாவனை பராங்குஷ நாயகி,
பரகால நாயகி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பிரேமம் கரை புரண்டு ஓடும் பொழுது இவ்விதமான நிலைகள் ஏற்படுகின்றன. சரி, பெண் பேச்சு வந்துடுது, வெறும் பெண்ணாக மட்டும் பேசுகிறார்களான்னு கேட்டா இல்ல, அதுல 3 நிலைகள் உண்டு என்று காட்டுகிறார்கள். அதாவது பெண்ணாக இருக்கக்கூடிய தன்னுடைய பேச்சு, அந்த பெண்ணினுடைய தாயாரால தாயார் மூலமாக பேசக்கூடிய பேச்சு, தாயாருடைய பேச்சு, அது இல்லாமல் தோழியினுடைய பேச்சு அப்படின்னு 3 அதுல வேற உண்டு. இப்போ கடைசியில என்னாச்சுன்னா, சம்ஸ்கிருத வேதம் இருக்கே, அந்த சம்ஸ்கிருத வேதத்தை உலகத்திலே பரவச் செய்தவர் யாருன்னு கேட்டா நான்முக கடவுள் இல்லையா, அவரை தான் பிரவர்த்தகர்னு சொல்றோம். அந்த மாதிரி திராவிட வேதத்தை பிரவர்த்தனம் நம்மாழ்வார் பண்ணுகிறார். எப்படி பண்றாருன்னா 4 முகமாக பண்ணுகிறார் இவரும். என்ன சுவாமினா, தானான பேச்சு, பெண்ணான பேச்சு, தாயாருடைய பேச்சு, தோழியுடைய பேச்சு. ஆச்சா, இங்கேயும் ஒரு 4 தான் பிரவர்த்தனம் பண்ணுகிறார். இப்ப இந்த பெண்ணாக பேசும் பொழுதோ, தாயாராக பேசும் பொழுதோ, தோழியாக பேசும் பொழுதோ எவ்விதமான நிலைகள் காட்டப்படுகின்றன ரொம்ப அழகா காட்டுறார் நாயனார். என்ன தெரிவிக்கிறார், நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய மந்திரம் எனதுன்னு கேட்டா திருமந்திரம், மூல மந்திரம். அதனுடைய விவரணமாக துவயம் சரம ஸ்லோகம் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த திருமந்திரத்துல 3 விஷயங்கள், 3 பதங்கள் வரிசை எல்லாருக்குமே தெரியும். ஓம்காரம், அது மேல நமகான்றது, நாராயணாய அப்படின்னு 3 பதமா இருக்கா. இந்த 3 பதங்களிலும் 3 விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. முதல்ல ஓம்காரத்தால அவனுக்கே நாம் உரியவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. எதுக்காக நாம் இருக்கணும், அவனுக்காக இருக்கும் என்பதனை பிரணவமாகிற ஓம்காரம் காட்டுகிறது. இது ஒரு விஷயம். 2வதா இருக்கக்கூடிய நமஹா என்பது நாம் மோட்சத்தை அடைவதற்கு அவன்தான் ஒரே வழி அப்படின்றதை சொல்லக்கூடியது நமஹா என்கிற பதம். அதுக்கு மேல நாராயணாய அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவனுக்கேதான் நாம் கைங்கரியங்களை எல்லாம் பண்ண வேண்டும், கடைசியில அடையப்பட வேண்டியதும் அவனேதான் அப்படின்னு இந்த 3 விஷயங்கள் திருமந்திரத்துல காட்டப்படுகின்றன. அவனுக்கே உரியவர்கள் நாம், அவனையே உபாயமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம், அவனையே உபேயமாக அடைய வேண்டியவனும் அவனே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாம் அப்படின்னு 3 விஷயங்கள் சொல்லப்படுறதா. இந்த 3 விஷயங்களிலும் ஒவ்வொருத்தருக்கு உறுதி இருக்கும். எப்படின்னா, இதுல வரிசையா பார்த்தோமே ஆனால் இந்த தோழி இருக்கா இல்லையா, இந்த தோழி என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அந்த தோழியானவள் எப்பொழுதுமே பகவானுக்கும் இந்த பராங்குஷ நாயகியோ யாரோ ஒரு தலைமகள் அந்த தலைவிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பத்தி பேசக்கூடியவளாக இருப்பாள். யாருன்னு கேட்டா தோழி. அந்த சம்பந்தத்தை பேசுவதில தான் தோழிக்கு எப்பொழுதுமே நோக்கா இருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு கருமாணிக்க மலை அப்படின்னு சொல்லி ஒரு திருவாய்மொழி. அதுல என்ன ஆகும், இந்த பராங்குஷ நாயகி நம்மாழ்வாருக்கு நம்ம வரன் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிப்பா. அந்த சமயத்துல இந்த தோழி இவோ நடுங்கி விடுவா. இந்த பராங்குஷ நாயகியோ எம்பெருமான் இடத்துல காதல் வயப்பட்டு இருக்கிறாள், இப்படிப்பட்டவளுக்கு வேற யாரேனும் பார்த்தால் இவ தாங்க மாட்டாளே, என்ன பண்றதுன்னு இந்த தோழி யோசிப்பா. இந்த தோழிக்கு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னா, நேரடியா அங்க இருக்க பெரியவாள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பராங்குஷ நாயகி எம்பெருமானிடத்துல காதல் வயப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னா உடனே அவ கேட்பா, அவ இவ்வளவு நாள் காதல் வயப்படுற வரையில நீ என்னடி பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரு கேள்வி கேட்பா. அதனால ஸ்பஷ்டமாகவும் சொல்ல முடியாது. சரி, சொல்லாம விட்டுட்டா கடைசியில் அவர்கள் வேற ஏதோ வரன் பார்த்தால் தன்னுடைய தோழியே இருக்க மாட்டாள். அதனால தோழி என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல போய் பெரியவர்களுக்கு எல்லாம் இந்த பராங்குஷ நாயகியை பார்த்தா ஏதோ ஒரு வாசனை வீசுறது, அவளுடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அந்த குட்டநாட்டு திருப்புலியூர்னு சொல்லப்படக்கூடிய அந்த எம்பெருமானிடத்துல இவள் காதல் வயப்பட்டிருப்பாள்னு தோன்றதுன்னு சொல்லுவா. தெரியும்னு சொன்னா பிரச்சனை இல்லையா, எனக்கு தோன்றது அப்படின்னு சொல்லுவா. அப்ப அந்த இடத்துல என்ன காட்டுறான்னா, இந்த பராங்குஷ நாயகிக்கும் பகவானுக்கும் இடையில இருக்கக்கூடிய சம்பந்தம், அவனுக்குன்னு இவள் ஆட்பட்டாள், அவனுக்கு உரியவளாக இவள் இருக்கிறாள் என்பதனை இந்த பிரணவம் ஓம்காரம் காட்டுறதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை காட்டக்கூடியவளாக தோழி இருப்பாள். அது தோழியினுடைய பேச்சாக இருக்கக்கூடிய பாசுரங்கள்ல இவ்விதமான ஒரு நிலை நமக்கு தெரிய வரும். அதுக்கு மேல இந்த தாயார் அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, எங்கெல்லாம் இந்த தாயாரினுடைய பேச்சு வருமோ அந்த தாயினுடைய நிலை எவ்விதமா இருக்கும். பராங்குஷ நாயகி அல்லது பரகால நாயகி, நீ ஏமா இப்படி பதற, நீ பாட்டுக்கு காத்துன்னு இருக்கணும்,
அந்த பகவான் உன்னை வந்து அழைத்து செல்வான். அந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டாமா? அவன்தானே நமக்கு உபாயம், அவன்தானே நம்ம காக்கக்கூடியவன். அந்த உறுதியோடு நீ இருக்கணும் அம்மா அப்படின்னு இந்த தாயாருடைய எண்ணம், தாயாருடைய உபதேசமும் இருக்கும். அப்போ அந்த நமஸ்பதத்துல பகவான் கண்டிப்பாக வந்து காப்பாத்துவான், அவனேதான் உபாயம் என்கிற விஷயம் இருக்கு பாருங்களேன். அதை உணர்த்தக்கூடியவளாக இருப்பாள் தாயார். இப்ப கடைசியில மூன்றாவது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நாராயணாய அப்படின்னு இடத்துல அவனையே அடைய வேண்டும், அவனுக்கு கைங்கரியங்களை எல்லாம் பண்ணணும், அவனை அனுபவிக்க வேண்டும் என்பது விஷயமா. இப்போ இந்த பெண் பெண் தானாக பேசும்போது, அதாவது பெண்ணாக பேசும் பொழுது என்ன நிலை இருக்கும் அப்படின்னா, அவன் எவ்வளோ குணங்களை கொண்டவனா இருக்கான், அவன் பாட்டுக்கு வருவான் அப்படின்னு சொன்னா அது வரையிலும் என்னால காத்துட்டு இருக்க முடியுமா? எப்படியாவது அவனை உடனடியாக பெற்றாக வேண்டும், அவனுக்கு உடனடியாக கைங்கரியம் பண்ண வேண்டும்னு சொல்லி பதறக்கூடியவளாக இருப்பாள் இவள். அது இவளுடைய நிலைமையாக இருக்கும். யாருடைய நிலை? பெண். அப்ப இந்த பெண் பேச்சுன்னு பார்க்கும் பொழுதும் கூட அதுல தானாக, அதாவது பெண்ணாக இருந்து பேசுவதுன்றது உண்டு, தாயாராக பேசுவதுன்றது உண்டு, அது இல்லாமல் தோழியாக பேசுவதுன்றது உண்டு. அந்த மூவிதமான பேச்சுக்களிலும் கூட இந்த மூன்று விஷயங்கள் ஆங்காங்கு தெரிய வரும் என்பதனையும் இந்த இடத்துல அனைவரும் குறிக்கொள்ள வேண்டும். ஆக நான்முக கடவுள் பிரவர்த்தனம் பண்ணினது போல இங்கேயும் 4 முகமாக ஆழ்வார் பிரவர்த்தனம் பண்ணுகிறார் திராவிட வேதத்தை என்று பார்த்தோம். இப்போ இதுல நம்மாழ்வாருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் இதெல்லாம் பொதுதான். என்ன, நம்மாழ்வாருக்கு இந்த தோழி பாசுரங்கள் அப்படின்னு சொல்லி சில பாசுரங்கள் உண்டு. திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல நேரடியாக தோழி பாசுரங்கள் அப்படின்றது அவ்வளவு ஸ்பஷ்டமாக தெரிய வருவதில்லை. அதனால தாயார் பாசுரங்கள் உண்டு. இவர் பரகால நாயகியாக பேசுவதுன்றது உண்டு, திருமங்கை ஆழ்வாராக பேசுவதுன்றது அது இருக்கவே இருக்கு. ஆகையால் அந்த தோழி பாசுரங்கள் அப்படின்றது இல்லை. தோழியை பத்தின பேச்சு உண்டான்னு கேட்டா உண்டு. திருநெடுந்தாண்டகத்துல எல்லாம் பார்க்கலாம், தோழியை பத்தின பேச்சு உண்டு. ஆனா தோழியாகவே ஆழ்வார் பேசுவது என்பது அவ்வளவாக காண கிடைக்கவில்லை. திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள் எங்கேயோ ஒரு இருக்கலாம், அடியனுக்கு தெரிஞ்ச வரையிலும் பெரும்பாலும் இல்லை. ஆகையால் இந்த நம்மாழ்வார் 4 முகமாக பேசுகிறார்னு வைத்துக் கொள்ளலாம். திருமங்கை ஆழ்வார் அதுல ஒன்னு எடுத்துட்டு மற்ற 3ஆக தானாக பேசுகிறார், பரகால நாயகியாக பேசுகிறார், தாயார் பாசுரமாக பேசுகிறார் அப்படின்னு வரும். சுவாமி இதுல பெண்ணாக பேசுவதை விட்டுட்டு தாயாராக பேசுவது, தோழியாக பேசுவது இதெல்லாம் எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டா, சில சமயங்கள்ல என்ன ஆகும்னா அந்த பெண் பிள்ளை இருக்காளே அவள் மயங்கி இருக்கக்கூடிய நிறைய அளவுக்கு வந்துடும். அப்போ அவள் மயங்கி இருக்கிறாள், அந்த சமயத்துல தாயார் பேசுகிறாள் அப்படின்ற ரீதியில தாயார் பேசுவதுன்றதும் சில இடங்கள்ல உண்டு. அது மட்டும் இல்லாமல் மற்ற உண்டான அனுபவங்களும் உண்டு. அதையெல்லாம் இனிமே வரக்கூடிய அனுபவத்திலே பறக்க சொல்லுகிறேன். ஆகையால் இந்த விஷயங்களை முதல்ல தெரிந்து கொண்டுதான் நாம் உள்ள நுழைய வேண்டும். ஆச்சு, திருமங்கை ஆழ்வார் இந்த மாதிரி காலங்கள்ல பரகால நாயகி ஆவார், நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக ஆவார். அவர்கள் சில சில இடங்கள்ல வரும் பொழுது இந்த பெண் பாவனையை அடைந்து சில விதமான பாசுரங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார்கள். இதுல 2 விதமான கம்பேரிசன் பண்ணலாம். ஒண்ணு, நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இதுக்கு நேரா சிமிலரா இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் பாசுரம்னு எடுத்து பார்க்கலாம். ஆனா அது பண்ணா கொஞ்சம் நாழி அதிகமாக வேண்டும், அடியனுக்கும் சிரமம், கேட்கிறவாளுக்கும் சிரமம். அதனால அடியன் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் எடுத்துக்கிறேன். திருமங்கை ஆழ்வார் பிரபந்தங்கள்ல அவர் எங்கெல்லாம் பரகால நாயகியாக பேசுகிறார் அப்படின்றதை வைத்துக்கொண்டு அதுக்கு சிமிலரா இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் அதை எடுத்துக்கொண்டு இவ்விதமாக அடியன் இந்த உபன்யாசத்தை அமைக்க இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, திருமங்கை ஆழ்வாருடைய முதல் பிரபந்தம் பெரிய திருமொழின்னு எடுத்துப்போம். அதுல அவர் எங்கெல்லாம் பரகால நாயகியாக பேசுகிறார் எல்லாரும் சொல்ல போறதுல முக்கியமான அம்சங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இவர் எப்படி பேசியிருக்கிறார், இதே மாதிரி நிலை பராங்குஷ நாயகிக்கு எவ்விதமாக ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். கம்பேரிசன் வந்தாலே எந்த இடத்துல சிமிலாரிட்டிஸ் இருக்கு, எங்கெல்லாம் டிஃபரன்சஸ் இருக்குன்றது தன்னிடையே தெரிய போறது. ஆகையால் அப்படி நம்முடைய அனுபவத்தை வைத்துக் கொள்வோம். திருமங்கை ஆழ்வார் முதல்ல அருளி செய்த பிரபந்தம் பெரிய திருமொழி என்பது. நாராயண நாமத்தை கண்டுகொண்டார். நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்று ஒரு முறை மட்டும் இல்ல, 10 பாசுரங்களிலும் நலந்தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம், நஞ்சுதான் கண்டேன் நம்முடைய வினைக்கு நாராயணாவென்னும் நாமம் அப்படின்னு சொல்லி
இந்த நாராயண நாமத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார் தம்முடைய பிரபந்தத்தை. முதல் 10 முழுக்க திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வாராகவே தான் பேசுறார். இன்னும் பரகால நாயகி வரல. அதுக்கு மேல 2வது பதிகம் அப்படின்னு 2வது 10 என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதிலேயும் அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். இவர் எங்க ஆரம்பிக்கிறார் பார்க்கணும். திவ்யதேசானுபவத்தை இருக்கிறதுலேயே வடக்கு இமயத்துள் திருப்பிருதி அப்படின்னு சொல்லி திருப்பிருதி அப்படின்னு திவ்யதேசத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து ஆரம்பித்து அவருடைய பிரயாணம் பாருங்க, பெரிய பிரயாணம். திருப்பிருதி நார்தன் மோஸ்ட் அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்படி பதரிகாசிரமத்துக்கு வந்து அங்கேருந்து சால கிராமத்துக்கு சென்று அங்கேருந்து அப்படி நைமிசாரண்யத்துக்கு வந்து நைமிசாரண்யத்திலேருந்து அப்படி கீழே வருகிறார். எங்க வருகிறார் அப்படின்னு சொன்னால் ஆந்திராவுக்குள்ள நுழைகிறார். சிங்கவேள் குன்றம் அப்படின்னு சொல்லி அகோபில மங்களாசாசனம் பண்ணார். அங்கேருந்து திருமலை மங்களாசாசனம் பண்ணார். திருமலையிலேருந்து அப்படியே கீழே வந்து திரு எவ்வுள் அதுக்கு மேல இந்த தொண்ட மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணி கொண்டிருக்கிறார். 2ஆம் பத்துல தொண்ட மண்டல திவ்யதேசங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அங்க அப்படி வரும் பொழுது முதல் முறையாக பெண் பாவனை எங்கே வருகிறதுன்னு கேட்டா, திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடலமுதினில் பிறந்த அவளும் நின்னாகத்திருப்பதும் அறிந்துமாகிலும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம் பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன் மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. இடவெந்த எந்த பிரானே அப்படின்னு சொல்லி திரு இடவெந்தைக்கு எழுந்தருள்கிறார் திருமங்கையாழ்வார். அங்க வராகமூர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நித்திய கல்யாண பெருமாள்னு சொல்லப்படுகிறார். அந்த எம்பெருமானை சேவித்த இடத்துல அப்படியே பரகால நாயகியாக மாறி, வெறும் பரகால நாயகி கூட பாசுரம் பாடுதங்க, தாயார் பாசுரமாக பாடுகிறார். ரொம்ப அழகான பாசுரம். திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடலமுதினில் பிறந்த அவளும் நின் ஆகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள். ஒரு பெண் இருக்கா, ஒருத்தர் இடத்துல காதல் வயப்படுகிறாள் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏற்கனவே நல்ல குணமுடையவளான ஒரு மனைவி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா இவள் அவரிடத்தில் ஆசை கொள்வாளான்னு கேட்டா பொதுவா உலகத்துல பண்ண மாட்டான். ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாள், அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஏன் ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லி விட்டு விடுவார்கள். இங்க தெரிவிக்கிறார் ஆழ்வார், திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவள். கடல்ல பிறந்த அவள் யாருன்னு கேட்டா லக்ஷ்மி தேவி பெரிய பிராட்டியார். அவள் நீ நாகத்திருப்பதில் அறிந்தும், அவ உன்னிடத்துல உன்னுடைய திருமார்புல இருக்காள் என்பதனை தெரிந்து கொண்டும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால், ஆனாலும் ஆசை விடுறதே இல்லையே அப்படின்றான். இந்த பரகால நாயகி கேட்டா அவ என்ன சொல்லுவா தெரியுமோ, அவ இருக்கிறதுனாலதான் நான் ஆசையை விடலை அப்படின்னு சொல்லுவா. சாதாரண உலகத்துல இருக்கக்கூடிய தம்பதிகளை போலவா அவர்கள். அந்த பிராட்டி பக்கத்துல இருக்கிறதுனால நான் ஆசைப்பட்டா கண்டிப்பா அவள் சேர்த்து விடுவாள்னு எனக்கு தெரியும், அதனால்தானே நான் ஆசை விடலை அப்படின்னு சொல்லி இவள் சொல்லுவாள். ஆகையால் தெரிவிக்கிறாள், ஆகிலும் ஆசை விடாளால் குவளையன் கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் எண்ணினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், சம்பிரதாயத்தினுடைய சாரத்தை எடுத்து காட்டுறார் இந்த இடத்துல. இந்த தாயார் என்ன சொல்ற பாருங்களேன், இந்த பெண் பிள்ளை உன்னிடத்தில் ஆசை கொண்டிருக்கிறாள்னா நீ ஏத்துண்டுதான் ஆகணும்பா அப்படின்னு சொல்றாளான்னு கேட்டா இல்ல. ரொம்ப அழகான வார்த்தை, உன்மனத்தால் எண்ணினைந்திருந்தாய். அப்பா இவள் விஷயத்துல நீ என்ன நினைச்சுட்டு இருக்க என்று கேள்வி கேட்கிறாள். இதுல என்ன சுவாமி சம்பிரதாயம் இருக்குன்னா அதுலதான் எல்லாமே. கடைசியில நம்மை ஏத்துக்கொள்வதோ நம்மை விடுவதோ நம் கையில் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அப்பா எம்பெருமானே உன்னுடைய சங்கல்பம் என்ன, அதுதானே கேள்வி. இப்போ நாம் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு நாம் போகணுமான்னு கேட்டா கிடையாது. அவன் நம்மை மோட்சத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும்னு சொல்லி பார்த்து அவன் அழைத்து செல்ல வேண்டும் இல்லையா. அப்ப அவனுடைய சங்கல்பத்தால அவனுடைய கருணையால மோட்சம் அப்படின்னு தான் நாம் சொல்லுகிறோமே தவிர நான் என்னுடைய முயற்சியால போறோம்னு சொல்றோமா. இப்போ கடைசியில யார் திருவுள்ளத்தால போக வேண்டும்னா அவனுடைய திருவுள்ளத்தால போக வேண்டும். என்ன கேட்கிறார், உன்மனத்தால் எண்ணினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. உன்னுடைய மனசால நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, அதுதான் கடைசியில. லக்ஷ்மி தந்திரம் அப்படின்ற இந்த கிரந்தத்துல சொல்லப்படுகிறது, சித பரம சில்லாபே பிரபத்திரபினோபதி விபரியே துணைவாசிய பிரதிஷேதாய பாதகம். அந்த எம்பெருமான் ஒரு ஜீவாத்மாவை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால், அவன் ஜீவாத்மாவை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் இந்த சரணாகதி அது இது எதுவுமே இல்லாமலும் கூட அவன் அழைத்து செல்வான். ஆனால் அவன் ஒருத்தன் வேண்டாம் என்று திருவுள்ளம் பட்டுவிட்டானே ஆனால்
அதாவது எப்படி தெரிவிப்பார்கள் அப்படின்னு சொன்னா, சித்தப் பரமசில்லாபே பிரபத்திரபி நோபதிஹி விபரியே துணைவாசிய பிரதிஷேதாய பாத்தகம். இந்த பகவான் ஒருத்தரை பெற வேண்டும் என்று நினைத்தால் நீ பிரபத்தி பண்ணலையா, அதை பத்தி கவலை இல்லை. உன்கிட்ட நிறைய பாவங்கள் இருக்கா, அதை பத்தி கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அவன் அழைத்து செல்வான். நானாக அவனை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய முயற்சியால் பெற வேண்டும் என்று நினைத்தால் அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணாலும், பிரபத்தியே பண்ணி இருந்தாலும் கூட அவனுடைய திருவுள்ளம் இல்லைன்னு சொன்னா நடக்காது. பிரபத்தி பண்ணி அவன் திருவுள்ளம் படாமல் இருப்பனா சுவாமின்னு சொன்னா அதை பத்தின விசாரம் இங்க வேண்டாம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, கடைசியில் அவனுடைய திருவுள்ளமே முக்கியம். நாம் தப்பு பண்ணியிருக்கோமோ நல்லது பண்ணியிருக்கோமோ அது முக்கியம் கிடையாது, அவனுடைய திருவுள்ளமே முக்கியம். அந்த இடத்த அங்க காட்டுறார். சரி, இவரது பார்த்துட்டோம், பரகால நாயகியை பார்த்தாச்சு, பராங்குஷ நாயகி என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா இதே விதமான பாசுரம் அங்க திருவிடவெந்தை. இப்போ எங்க ஊருக்கு வருவோம், திருவரங்கத்துக்கு வருவோம். கங்குலும் பகலும் கண்டுயில் அறியாள் கண்ண நீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண் என்னே தளரும் எங்க நேதரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் செங்கயல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தென் செய்கின்றாயே. இதேதான் இந்த அங்கேயும் அங்க பரகால நாயகி, இங்க பராங்குஷ நாயகி. இந்த பராங்குஷ நாயகி மயங்கி கிடக்கிறாள். அந்த சமயத்தில் இந்த பராங்குஷ நாயகியை ரங்கநாத பெருமாள் பெரிய பெருமாள் இடத்தில் அழைத்து கொண்டு வந்து அங்க இவளை காட்டி, இவள் விஷயத்துல நீர் என்னதான் சிந்தித்து கொண்டிருக்கிறீர், தேவரீர் என்ன செய்வதாக திருவுள்ளம், இவள் திறத்தென் சிந்தித்தாயே, இவள் திறத்தென் செய்திட்டாயே அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்கிறாள். யாருன்னு கேட்டா பராங்குஷ நாயகியினுடைய தாயார். அந்த ஒத்துமை பாருங்களேன். இந்த தாயார்கள் எம்பெருமானிடத்துல கேட்கும் பொழுது என்ன கேட்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, இவள் திறத்தென் செய்கின்றா, இவள் திறத்தென் சிந்தித்தாய், நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு தான் கேள்வி. ரெண்டு பேர் தாயார் அதே விதமாக பண்ணுகிறாள். திவ்ய தேசம் வேறா இருக்கலாம், ஆனா கருத்து ஒன்னாகவே இருக்கிறது. ஆகையால் அந்த தாயார்களுடைய பாசுரம், அதாவது திருமங்கையாழ்வார் நம்மாழ்வார் அவர்களுடைய கருத்து இவ்விதமாக அந்த இடத்துல தெரிகிறது. அப்ப இது முதல் சாமியம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இடவந்த விஷயத்துல திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாக இருக்கும்போது அருளி செய்த பாசுரம் தாயார் பாசுரம். திருவரங்கத்திலே பராங்குஷ நாயகியாக நம்மாழ்வார் இருக்கும்போது அவருடைய தாயார் அருளி செய்த பாசுரம். இதுல வேடிக்கையா சொல்றது உண்டு. இது என்னன்னு கேட்டா 2:7 திருமொழியில பெரிய திருமொழியில நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் 2ஆம் பத்துல 7வது திருமொழி இது. அத அப்படியே திருப்பி போடுங்களே, 7:2 அந்த திருவாய்மொழி இல்லையா, நினைவு வச்சுக்கிறது கூட கஷ்டம் இல்லை. 2:7 7:2 அவ்வளவு சாமியமானது இவர்களுடைய ஒரு பதிகத்துல உண்டு, இவர்களுடைய பாசுரங்கள்ல உண்டு அப்படின்றத முதல்ல கொள்ளலாம். சரி, 2ஆம் பத்துல திவளும் வெண்மதி போல் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ திருமங்கை ஆழ்வாருடைய 3ஆம் பத்துக்கு செல்வோம். 3ஆம் பத்திலே ரொம்ப அழகான பாசுரங்கள், 2 பாசுரங்கள்னா 2 பதிகங்கள் இருக்கின்றன. அதாவது தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே பூவிரிய மதுநுகரும் பொறிவரிய சிறுவண்டே தீவிரிய மறைவளர்க்கும் புகழாளர் திருவாலி ஏவரி வெஞ்சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே அப்படின்னு ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு பதிகம், ஒரு திருமொழி. அதுக்கு அடுத்ததாக கல்வன்கொல் யானறியேன் அப்படின்னு சொல்லி ஒரு திருமொழி. இதுல இந்த தூவிரிய மலருழக்கி என்பதுல தூது விடுகிறார் திருமங்கை ஆழ்வார். நம்மாழ்வார் எவ்வளவு தூது விட்டிருக்கார் சுவாமி அப்படின்னு கேட்டா, அவர் 4 பதிகங்கள்ல தூது விடுகிறார். 4 பதிகங்கள் ஆரம்பத்திலேயே அஞ்சிரை மடனாராய் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து 4 பதிகங்கள்ல நம்மாழ்வார் தூது விடுகிறார். தூதுனா பராங்குஷ நாயகியான நிலையை அடைந்து, பராங்குஷ நாயகியினுடைய நிலையை அடைந்து பகவானை எப்படியாவது பெறணும், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, தூது அனுப்புவா. இதுல என்ன தெரியுமோ, இவா தூது அனுப்பும் பொழுது ஒரு தூது அனுப்பினோம், அவர் போய் சொல்லி அந்த பகவானுக்கு தெரிஞ்சு அந்த பகவான் வருவதற்குன்னு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா, அவ்வளவு நேரம் இவர்களுக்கு பொறுப்பதற்கு பொறுமை உண்டான்னு கேட்டா அது கிடையாது. என்ன பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி அனுப்பிண்டே இருப்பான். வெடிக்காடின்னு சொல்றது உண்டு. சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஒரு முறை போன் பண்ணோமா, பண்ணா சரி எடுக்கலைன்னு உடனே சரி அவருக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கும் ஆகையால் அவர் எடுக்கலைன்னு விட்டுடுவான். சில பேர் பார்த்தீர்களா, என்ன பண்ணுவான்னா, ஒரு முறை நம்ம போன் பண்ணி எடுக்கல,
அவ பண்ணியிருக்கா, நம்ம எடுக்கல அப்படின்னு சொன்னா திரும்பி திரும்பி பண்ணிட்டே இருப்பா. 10 தடவையா இருந்தாலும் அவ விடாம பண்ணிட்டே இருப்பா பாருங்க. அந்த மாதிரி ஆழ்வார்களும் கூட இந்த தூது விடுறதுன்னு ஆரம்பிச்சா சரி எம்பெருமான் வருவானேன்னு சொல்லி அவர்களால காத்திருக்க முடியுமான்னு கேட்ட முடியாது. அவர்களுக்கு எப்படியாவது பகவானை பெற வேண்டும், ஏதாவது பதில் வராதா பதில் வராதான்னு பார்த்து கொண்டு தூது அடுத்தடுத்து விட்டு கொண்டு இருப்பார்கள். அது மாதிரி அஞ்சிறைய மடனாராய் அப்படின்னு அந்த ஒரு திருவாய்மொழின்னு எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அதிலேயே பல பறவைகளை தூது விடுகிறார், வண்டை தூது விடுகிறார், அதெல்லாம் பண்ணுகிறார். இப்போ நம்மாழ்வார் தூது விடும் பொழுது 4 திருவாய்மொழிகள்ல விட்டார். திருமங்கை ஆழ்வார் இருக்கார் பாருங்களேன், அதுல ஒரு சாமியம் உண்டு, ஒரு வேற்றுமை உண்டு. திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றாருன்னா 4 பாசுரங்கள்ல தான் தூது விடுகிறார். தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதேன்னு சொல்லி அந்த பதிகமா அதுல முதல் 4 பாசுரங்களிலே தூது விடுகிறார். 4 பாசுரங்கள் தூது விட்டு அப்புறம் அவ்வளவுதான் விட்டுட்டார். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா, இதுல சாமியம்னு பார்த்தா அவர் 4 பதிகங்கள்ல பண்ணது, இவர் 4 பாசுரங்கள்ல பண்ணாருன்னு இந்த 4 ஒரு சாமியம் இருக்கு, ஒரு ஒற்றுமை இருக்கு. அதே சமயத்துல ஒரு வேறுபாடு அப்படின்னு சொன்னா என்ன வேறுபாடுனா, நம்மாழ்வாரால பகவானை விட்டு பிரிந்து அவ்வளவு நேரம் இருந்து அவ்வளவு தூது விட முடிகிறது. ஆனா திருமங்கை ஆழ்வார் ரொம்ப சுகுமாரர். அவருக்கு என்னன்னா பகவானை விட்டு பிரிந்து அவ்வளவு நேரமா இருக்க முடியாது. ஒரு 4 பாசுரங்கள்ல தூது விட்டாரா, அதுக்கு மேலேயே ஓ மண்ணளந்த தாளாளா தன் குடந்தை நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளனாகாயே பகவானை நேர்ல கண்டு பாசுரங்களை பாட ஆரம்பிச்சுடுறாரு ஆழ்வார். ஏன்னு கேட்டா இவருடைய சௌகுமாரியம் அவ்வளவு, அவரால் 4 பதிகங்கள்லாம் தாங்க முடியும், இவரால் அவ்வளவுலாம் தாங்க முடியாது. அப்ப சாமியம் உண்டான்னு கேட்டா தூது விடுறதுல சாமியமும் உண்டு, ஆனா அதே சமயத்துல ஒரு வேறுபாடும் உண்டு. அவருக்கு சௌகுமாரியம் கொஞ்சம் குறைவு, என்ன இருந்தால் இவருக்கு சௌகுமாரியம் அதிகம். பல இடங்கள்ல இப்படி சொல்றது உண்டு. 4ஆம் பத்துல அதாவது இந்தளூரீர் அப்படின்னு சொல்லி நும்மை தொழுதோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம், அதுல திருவிந்தளூர் பகவானை சேவிக்க வேண்டும் என்பதற்காக செல்கிறார் பரிமள ரங்கநாத பெருமாள். திருமங்கையாழ்வார் சென்ற போதாக சட்டுன்னு சொல்லி அன்று என்னமோ காரணம் கொஞ்சம் சீக்கிரமாக திருக்காப்பு சேர்த்து விட்டாலாம். அதாவது கோயில் சாத்திட்டா, அதே சம்பிரதாயத்துல சொல்லும்போது திருக்காப்பு சாத்தி விட்டார்கள்னு சொல்லுவா. அப்படி சேர்த்த உடனே இவர் பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லையே, முகம் காட்டவில்லையே அப்படின்னு கருதி ரொம்ப கோபத்தோடு பாசுரம் பாடுகிறார். அப்படி பாசுரம் பாடும்பொழுது தெரிவிக்கிறார், நும்மடியார் எல்லாரோடு மொக்க எண்ணி இருத்தீர் அடியேனை. அந்த நம்மாழ்வார் மாதிரி என்ன நினைச்சுட்டீரான்னு கேட்கிறார். அந்த நம்மாழ்வார் நீர் கொஞ்ச நேரம் தாமதமாக வந்தாலும் நீர் என்ன பண்ணாலும் அவர் தாங்குவார். அந்த மாதிரி என்ன நினைச்சுட்டீரா, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது, வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே. நம்முடைய சௌகுமாரியம்ன்றது தனி, நமக்கு அப்பப்போ தேவரீருடைய காட்சி கொடுத்துண்டேதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தம்முடைய சௌகுமாரியத்தை அந்த இடத்திலேயும் வெளிப்படுத்துகிறார் திருமங்கையாழ்வார். சரி, ஆனா அங்க பராங்குஷ நாயகி பரகால நாயகின்னு சொல்ல முடியாது. நம்ம இங்க வருவோம். 3ஆம் பத்துல தூது விடக்கூடிய அந்த பாசுரங்களிலும் ஒரு சாமியம் அப்படின்றது இருக்கிறது அப்படின்றதை பார்த்தோம். சரி, அதற்கு மேல ஒரு பாசுரம், கள்வன் கொல்யான் அறியேன் கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்குலெந்தன் மடமானினை போதவென்னு வெள்ளிவளை கைப்பத்த வெத்ததாயரையிட்டகன்னு அள்ளலம் பூங்கழனி அணியாலி புகுவர் ருகொலோ. இங்கேயும் தாயார் பாசுரமாக இருக்கக்கூடிய பாசுரங்கள். இந்த தாயார பாடுகிறாள். என்னாச்சா, இந்த பரகால நாயகியினுடைய தாயார், அவள் எப்பொழுதுமே தன்னுடைய பெண் பிள்ளையா இருக்கக்கூடிய பரகால நாயகி, இந்த பரகால நாயகி தனக்கு அருகிலேயே வைத்து கொண்டுதான் உறங்குவாளாம். ஒரு நாள் காலையில் எழுந்து பார்த்தால் தனக்கு அருகிலே பரகால நாயகியை காணும். யாரு அழைத்து சென்றார் அப்படின்னு சொன்னா, வயலாளி மணவாளன். வயலாளி அப்படின்னு திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் வந்து அழைத்து சென்றான் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி பேசுறார். தெரிவிக்கிறார், கள்வன்கொல் யான் அறியேன் கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்குல் எந்தன் மடமானினை போதவென்னு வெள்ளி வளை கைப்பற்ற பெத்தராயரையிட்ட கண்ணு அள்ளலம் பூங்கழனி அணியாலி புகுவர்களோ. என்ன பாசுரம்னா, கள்வன்கொல் முதல்ல சொல்றான். திருடன் அப்படின்னா, கள்வனா திருடன் தானே அர்த்தம். திருடன் அப்படின்னா அவனை போய் திருடன்னு சொல்ல முடியுமான்னு யோசிச்சு கள்வன்கொல் திருடனோ அப்படின்னு மாத்தின்ட்டான். என்ன சுவாமி அப்படின்னா, ஆமாம், உண்மையில திருடன்னா யாரு? தன்னுடையது அல்லாத ஒரு பொருளை
எவன் ஒருவன் கவர்ந்து செல்கிறானோ அவன்தான் திருடன். இந்த பகவானுடைய சொத்து தானே இந்த பரகால நாயகி, எல்லா பொருளும் அவனுடைய சொத்து தானே. அவன் வந்து அழைத்து சென்னால் அவனை போய் திருடன்னு சொல்லலாமா? நாக்கு கூசுறதுன்னு பார்த்து கள்வன்கொல் கள்வனோ அப்படின்றான். கள்வன்கொல் யான் அறியேன், கரியான் ஒரு காளை வந்து, கருப்பா இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் வந்தான். காளை ரொம்ப இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவன். அவன் வந்து வள்ளி மருங்குல் எந்தன் மடமானினை போதவென்னு, என்னுடைய பெண் பிள்ளை இருக்கிறாளே அப்படிப்பட்டவள், அவள் ரொம்ப சின்ன மருங்குல், சின்ன இடைப்பகுதி கொண்டவளாக இருக்கிறாள். வள்ளி மருங்குல் எந்தன் மடமானினை போதவென்னு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா, ரொம்ப சின்ன குழந்தை, ஒண்ணுமே தெரியாது. வான்னு சொன்னான், இவளும் ஆன்னு அப்படியே அவனுடைய அழகுல மெய் மறந்து அப்படியே போயிட்டான். அவன் என்ன பண்ணானா, வெள்ளி வளை கை பத்த பெத்ததாயரை இட்டகன்னு, அவன் அவளுடைய கையை பிடித்து கொண்டு அப்படியே சென்று விட்டான். எங்கேருந்து சொன்னானா, பெத்த தாயரை இட்டகன்னு, பெத்த தாய் பக்கத்திலேயே இருக்க, என்னை விட்டு அவள் சென்று விட்டாள்னா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தெரிவிக்கிறாள். அள்ளலம்பூங் கழனி அணியாலி புகுவர்களோ, இவா ரெண்டு பேரும் கிளம்பிட்டான். அதாவது வயலாளி மணவாளனாகிற எம்பெருமானும் இந்த பரகால நாயகியும் ரெண்டு பேரும் என்னை விட்டு கிளம்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா, வயலாளி புகுவர்களோ, அவ தங்களுடைய டெஸ்டினேஷனா இருக்கக்கூடிய வயலாளியை போய் சேருவாளா என்ன சந்தேகமா இருக்கேன்னு பாசுரத்தை முடிக்கிறா இந்த பரகால நாயகியினுடைய தாயார். அப்போ இது பரகால நாயகியினுடைய நிலை, பரகால நாயகியினுடைய தாயாருடைய நிலை. இந்த பக்கம் இருக்குமா, அப்படி அங்க போகலாம். திருவாய்மொழிக்கு போனோமே ஆனால் இதே மாதிரி ஒரு பதிகம். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணனெம்பெருமான் என்னென்னே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சேர்வளம் மிக்கவனூர் வினவி திண்ணமென் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. அதே மாதிரி பராங்குஷ நாயகனுடைய தாயார் ஒரு நாள் எழுந்து பார்க்கிறாள். பார்த்தா பக்கத்துல பராங்குஷ நாயகி காணுமா. உடனே பாடுறா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான். இப்படி எல்லாமாக உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலை, இந்த மூன்று தாரக போஷக போக்கியம்னு சொல்லுவார்கள். பொதுவா நாம் சாப்பாடும் தீர்த்தமும் கொண்டு நம்முடைய தேக தாரணம் பண்ணுகிறோம், தேகத்தை வளர்த்து கொள்கிறோம். அதுக்கு மேல எப்போவாவது வேணும்னா போக்கிய பதார்த்தங்களாக பொதுவா அந்த காலத்துல வெத்தலை அப்படின்றது போக்கியம்னு சொல்றா. நாம் அப்பப்போ ஸ்வீட்டு அது இதெல்லாம் பண்ணி சாப்பிடுறோம் பாருங்க, அந்த மாதிரி போக்கியங்கள் நமக்கு இதெல்லாம் உண்டு. நம்மாழ்வாருக்கு என்னன்னு கேட்டா இந்த மூன்றும் தாரகம் போஷகம் போக்கியம் மூன்றுமே எம்பெருமான் தான். அப்படிப்பட்ட அவள் இருக்கிறாளே என்னுடைய பெண் பிள்ளை பராங்குஷ நாயகி, திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. அவ உறுதியாக செல்லக்கூடிய இடம் என்ன தெரியுமா, திருக்கோளூருக்கு செல்லுகிறாள் அப்படின்னு சொல்றா. இப்போ இங்க சில வேறுபாடுகள் உண்டு, சில ஒத்துமைகள் உண்டு. என்ன வேறுபாடுகள் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல பகவான் தானாக வந்து அழைத்து சென்றான் அப்படின்றத அந்த இடத்துல பார்க்கணும். இங்க பராங்குஷ நாயகி விஷயத்துல திருக்கோளூருக்கு இவளாக செல்றாள். அவனை விட்டு பிரிந்து என்னால இருக்க முடியாது, திருக்கோளூர் எங்க இருக்கு நானே கேட்டுக்கொண்டு செல்கிறேன்னு சொல்லி இவள் கிளம்பி விட்டாள். அப்போ கிளம்பி விட்டார்கள் அப்படின்றது ரெண்டு பேருக்கும் ஒக்கும். ஆனா அவன் வந்து அழைத்து செல்கிறான், இவள் தானாகவே செல்கிறாள். அதுக்கு மேல ஒரு ஒரு கேள்வி, ஆளவந்தார் ஆளவந்தார் கோஷ்டியில ஒரு நாள் ஒரு கேள்வி எழுந்தறான். என்ன கேள்வினா, சுவாமி இந்த பக்கம் பரகால நாயகனுடைய தாயாரும் ஒரே பயத்துல இருக்கா, அந்த பக்கம் பராங்குஷ நாயகனுடைய தாயாரும் பயத்துல இருக்கா. இதுல யாரு சுவாமி அதிகமாக பயப்பட வேண்டும், யார நினைச்சு நாம் அதிகமாக பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அதுல உடனே சில பேர் தெரிவித்தார்களாம், இல்ல இல்ல பராங்குஷ நாயகியை குறித்து தான் நாம் அதிகமாக பயப்பட வேண்டும். ஏன்னா ஆமா தனியா போயிருக்காவோ, தனியா போனவளை குறித்து பயப்பட வேண்டுமா, ரெண்டு பேரை சேர்ந்து போனவர்களை குறித்து பயப்பட வேண்டுமானா தனியா போனவளை குறித்து தானே அப்படின்னு சொன்னாலாம். உடனே ஆளவந்தார் தெரிவித்தாராம், இல்ல இல்ல உண்மையில பயம் யாருக்குன்னு கேட்டா பரகால நாயகினுடைய தாயாருக்குத்தான் பயம் அதிகம் அப்படின்றார். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா, இவள் தனியளாக போயிருக்கிறாள், ஆபத்து இல்லைன்னு இல்ல, இருந்தாலும் எப்படியோ கண்டிப்பாக போய் சேர்ந்து விடுவாள் அப்படின்ற உறுதி இருக்கு. அந்த தாயாரே அந்த உறுதியோட தான் பேசுறா பாருங்க. தென்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூர், உறுதியாக சொல்றேன் என்னுடைய இளமான் அவள் புகக்கூடிய ஊர் என்னன்னு கேட்டா திருக்கோளூர் அப்படின்னு உறுதியோட பேசுகிறாள் இந்த தாயார். ஆனா அவ பாருங்களே, வயலாளி புகுவர்களோ, வயலாளியை போய் புகுந்து விடுவாளான்னு கேக்குறான் அந்த தாயார்.
ஏன் சுவாமி அவன் 2 பேர் தான் இருக்காளே அப்படின்னு சொன்னா, அதுதான் பிரச்சனையே அப்படின்றார். அளவந்தார் தெரிவிக்கிறார், ஆமா, அவனோ இவளுடைய அழகில் ஈடுபட்டு கொண்டு இவளை பார்த்து கொண்டு இருப்பான், இவளோ அவனுடைய அழகில் ஈடுபட்டு கொண்டு அவனை பார்த்து கொண்டிருப்பாள். 2 பேரும் வழியை கவனிக்க போறது கிடையாது. யாரேனும் நடுவுல வந்தாலும் அவர்களை இவர்கள் கவனிக்க மாட்டார்கள். ஆகையால் இவர்கள் கடைசியில போய் சேருவர்களா அப்படின்றதுதான் பயமே. ஆகையால் தான் அங்க பாசுரம் வயலாளி புகுவர்களோ அப்படின்னு பாசுரம், இங்க புகுமூர் திருக்கோளூர்னு சொல்லி அப்படின்னு ஆளவந்தார் நிர்வகித்து காட்டினார் என்று சொல்றது உண்டு. 2 இடத்திலும் பயம் உண்டான்னு கேட்டா பயம் உண்டு. ஆனா யாரை குறித்து பயப்பட வேண்டும்னா, அவ 2 பேரும் சேர்ந்து போயிருக்காளே அவளை நினைச்சுதான் பயப்பட வேண்டுமாம். 2 பேரும் பித்தர்கள். பரகால நாயகி மேல பகவானுக்கு பித்து, பகவான் மேல பரகால நாயகிக்கு பித்து. 2 பேரும் சேர்ந்து போக போகிறார்களோ இல்லையோ என்று வருத்தத்தோடு பாடுகிறார். அங்க பார்த்தா பாருங்க எவ்வளவு சாமியம் பாருங்களேன். சாமியமும் பார்க்கிறோம், அதே சமயத்துல வேற்றுமைகளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இது 3ஆம் பத்துல 2 விஷயங்கள் பார்த்தோம். தூது பத்தி பார்த்தோம். அதுக்கு மேல இவர்களை ஒண்ணு பகவான் அழைத்து செல்லுதல் அல்லது இவர்கள் செல்லுதல், அதில் இருக்கக்கூடிய வேற்றுமைகள் ஒற்றுமைகள் அவற்றை பார்த்தோம். அதுக்கு மேல நாம் அப்படி வந்தோமேயானால் 5ஆம் பத்துல வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்னாளால் மறுவாளால் என் குடங்கால் வாழ்நெடுங்கண் துயில் மறந்தாள் வண்டாறு கொண்டல் உருவாளன் வானவர்தம் உயிராளன் ஒலிகிற நீர் பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே. என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனேன்னு திருவரங்கத்தை பத்தின பாசுரம். திருவரங்கத்தை பத்தி நிறைய பாசுரங்கள் பாடிக்கொண்டிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதுல ஒரு பாசுரம், அதாவது ஒரு பதிகம், வெறுவாதாள் அப்படின்ற ஒரு பதிகம் பெண் பாவனையில பாடுறார். அங்கேயும் தாயாருடைய பேச்சுதான். இந்த தாயாராக பேசும் பொழுது எதுக்காக இதை ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அங்க பாருங்க திருவரங்கத்தை பத்தி அனுபவிக்கும் பொழுது நம்மாழ்வார் கங்குலும் பகலும் அப்படின்ற ஒரு திருவாய்மொழி அருளி செய்திருக்க முன்னாடியே பார்த்தோம்னா, அவரும் தாமாக பேசாமல் தாயாராக பேசுகிறார். இந்த இடத்திலும் பார்த்தால் தாய் பேச்சாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சாமியத்தை மட்டும் இந்த இடத்துல நாம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது. அது ஆச்சு வெறுவாதாள் அப்படின்றது அந்த 5ஆம் பத்து. அதுக்கு மேல 6ஆம் பத்து 7ஆம் பத்து அங்க நாம் வந்தோமேயானால் அங்க சில, அதாவது 7ஆம் பத்திலே சில பரகால நாயகனுடைய பாசுரங்கள் போல் வரக்கூடிய பாசுரங்கள் சிலது உண்டு. ஆனா அதுல அடியன் ரொம்ப செலவில்லை. பெருச சாமியம், அதாவது இப்ப பராங்குஷ நாயகியோட ஒத்து பார்க்கறதுக்கு அதுல அவ்வளவு அம்சங்கள் அடியனுக்கு படவில்லை. ஆகையால் அதெல்லாம் விட்டுட்டு 8ஆம் பத்துக்கு வருகிறேன். 8ஆம் பத்துக்கு வந்தோமேயானால் 8ஆம் பத்து முழுக்க முழுக்க திருக்கண்ணபுரத்தினுடைய அனுபவமாக செல்கிறது திருமங்கை ஆழ்வாருக்கு. திருக்கண்ணபுரத் எம்பெருமான் தான் திருமந்திரத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் திருமங்கை ஆழ்வாருக்கு விளக்கினான் அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால என்னன்னு கேட்டா, ஆச்சாரியருடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் திருக்கண்ணபுரத் எம்பெருமான். இந்த திருமங்கை ஆழ்வார் நிறைய பேருக்கு நிறைய பாசுரங்களை சமர்ப்பிக்கிறார். அதுல 2 பேருக்கு மட்டும்தான் 100 பாசுரங்களை சமர்ப்பிக்கிறார். யாருக்கு அப்படின்னு கேட்டா, ஒண்ணு திருநறையூர் நம்பி, நாச்சியார் கோயில்னு கொண்டாடப்படக்கூடிய இடம் திருநறையூர் நம்பி, அந்த எம்பெருமானுக்கு 100 பாசுரங்களை சமர்ப்பிக்கிறார். ஏன்னு கேட்டா அவர் தான் சமாஷணம் பண்ணி வைத்தாராம், தாபசம்ஸ்காரம் பண்ணி வைத்தாராம் அந்த எம்பெருமான் தான். வெடிக்க சொல்றது உண்டு, இன்று சேவித்தாலும் அப்படியே தான் இருக்காரு பாருங்களேன். மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தோமே ஆனால் சங்கு சக்கரம் எம்பெருமான் எப்படி பிடித்து கொண்டிருப்பான், இப்படி பிடித்து கொண்டிருப்பான் இல்லையா, அவருடைய தோளு கிட்ட இருக்கும். ஆனா நரையூருக்கு போய் சேவித்தோமே ஆனால் இன்னுமே எம்பெருமான் கிட்ட எப்படி வைத்துக் கொண்டிருப்பான். இப்படி வைத்தால் தானே மற்றவர்களுக்கு தாப சம்ஸ்காரம் பண்ண முடியும். ஆகையால் அப்படி பிடித்துக் கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானை குறித்து 100 பாசுரங்கள் அனுகிரகித்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதே போல திருக்கண்ணபுரத் எம்பெருமானை குறித்தும் சௌரிராச பெருமாளை குறித்தும் 100 பாசுரங்கள். அந்த 100 பாசுரங்கள்ல முதல்ல வரக்கூடிய பல பதிகங்கள்ல அந்த பெண் பேச்சு நன்னா இருக்கும், ரொம்ப அழகான அனுபவம் அது. இங்க நாம ஆனா கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1-2 கம்பேரிசன் இருக்கின்றன, அவற்றை தெரிவிக்கிறேன். ஒரு பாசுரம் தெளியீர் அப்படின்ற ஒரு பதிகத்துல பாசுரம், வடவரை நின்னும் வந்து இன்னு கணபுரமிட வகை கொள்வது யாம் என்று பேசினாள், மடவரல் மாதரன் பேர இவர்கிவள் கடவதென் கண்டுயிலின் இவர் கொள்ளவே. பரகால நாயகனுடைய பேச்சு. பரகால நாயகி என்ன பேசுறா பாருங்க, வடவரை நின்னும் வந்து இன்னு கணபுரம் இடவகை கொள்வது யாம் அப்படின்னு சொல்றாளாம்.
வடவரை அப்படின்னு அதான் சொன்னா ரெடியா. திருமலைன்னு அர்த்தம், வடக்கு திருமலை. அந்த திருமலையிலேந்து வந்து திருக்கண்ணபுரத்துல இருப்பது யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு யாரு சொல்றா? பரகால நாயகி சொல்லுகிறாள்னு பாஷா. சுவாமி, யார் இது? திருவேங்கடத்துல இருந்து திருக்கண்ணபுரத்துல இருப்பது யாருன்னு கேட்டா பகவான் தான். பகவான் என்ன சொல்லலாம்? வடவரன் இன்னும் வந்து இன்னு கணபுரம் இடவே கள்வது யாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனா இங்க பகவான் சொல்லக்கூடிய வார்த்தையை யார் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா பரகால நாயகியே சொல்லுகிறாள். இந்த இடத்துல உடனே நாம் திருவாய்மொழிக்கு போகலாம். திருவாய்மொழியில நம்மாழ்வார் என்ன பண்றாரு தெரியுமோ? கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கொண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் கீண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலம் உண்டேனும் யானே என்னும், கடல் ஞாலத்தீசன் வந்தேறக்கொலோ, கடல் ஞாலத்தீர்க்கிவையன் சொல்லுகேன், கடல் ஞாலத்தென் மகள் கற்கின்னவே. அங்க பார்த்தா அங்கேயும் இதுதான். பராங்குஷ நாய்க்கு என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா கடல் ஞாலம் செய்தேனும் யானே அப்படின்றாளாம். இந்த உலகத்தை எல்லாம் செய்தது நான் தான், இந்த உலகத்துக்கெல்லாம் அந்தர்யாமியா இருக்கிறது நான் தான், இந்த உலகத்தை எல்லாம் அழிப்பது நான் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாளாம். யாரு? பராங்குஷ நாய்க்கு பேசுகிறாள் அப்படின்னு வருது. அதுல ரொம்ப அழகான நிர்வாகங்கள். அதுல தாயார் பாக்குறா. ஏன்னா பராங்குஷ நாய்க்கு பாட்டுக்கு நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காள. அந்த இடத்துல தாயார் தான் பேசுகிறாள். தாயார் சொல்றா, இது என்னமோ ஏறக்கொலோ அப்படின்னு சொல்றா. அதாவது சில சமயங்கள்ல நாமே பார்க்கிறோம் இல்லையா? ஒரு எம்பெருமானுடைய, அதாவது ஒரு தெய்வத்தினுடைய ஆவேசம் வருவதுன்னு பார்க்கிறோம். பல இடங்கள்ல பார்த்தோமே, இந்த க்ஷுத்ர தேவதைகள் எல்லாம் வந்து அவரவர்கள் இந்த சாமி ஆடுவது என்ற மாதிரி சொல்லுவா இல்லையா? அவர்களுக்குள்ள அந்த தெய்வமானது புகுந்து அவர்கள் சில அந்த தெய்வம் மூலமாக பேசுவது அப்படின்ற அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி இந்த பராங்குஷ நாயகி பண்ணுவதை பார்த்தால், ஓ பகவான் தான் இவளிடத்தில் ஆவேசித்து விட்டானோ அப்படின்னு சொல்லி தாயார் நினைக்கும்படியாக இருக்கிறாள் இந்த பராங்குஷ நாயகி. ஆனா உண்மையில எம்பெருமானுடைய ஆவேசம்லாம் ஒண்ணும் இல்லையா. இப்ப என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, பகவானை விட்டு பிரிந்து எப்படியோ தரிக்கணும் இல்லையா, அவனையே அனுகாரம் பண்ணி நிற்கிறாள் இந்த பராங்குஷ நாயகின்னு சொல்லுவா. அப்ப பராங்குஷ நாயகி பண்ணுவது என்னன்னு கேட்டா அனுகாரம். பகவானையே அனுகரிக்கிறாள், அவன மாதிரி எனாக்ட் பண்றா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதை பார்த்து ஏதோ ஆவேசம் தான் வந்துடுத்தோன்னு சொல்லி தாயார் நினைத்து பாசுரம் பாடுகிறாள்னு அங்க சொல்றது உண்டு. அப்போ அங்க பராங்குஷ நாயகி பண்ணுவது என்ன? கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அதே விஷயத்தை தான் இங்க பரகால நாயகியும் பண்ணுகிறாள். வடவரி நின்னும் வந்து இந்த கணபுரம் இடவே கொள்வது யாம் அப்படின்னு சொல்றார். என்ன தெரியுமா சின்ன வித்தியாசம்? அங்க கடல் ஞாலம் செய்தேனும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே இந்த ஜெகத்காரணம் நம்மாழ்வாரே இருக்காரே. நம்ம திருவாய்மொழியை ஆரம்பத்துல பார்க்கிறோம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்னிலர் இருந்திலர் கிடந்திலர் திருந்திலர். இந்த பாசுரங்கள்லாம் பார்த்தா நமக்கே சுவாமி என்னதான் பேச வர்றார், கொஞ்சம் குழப்பமாவே இருக்கேன்னு தோன்றதா இல்லையா? பாருங்க, முதல் பதிகம் முழுக்க எங்கேயாவது பகவானுடைய ஒரு திருநாமம் வந்து இருக்கான்னு எல்லாருமே போய் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது. நாராயணன், கோவிந்தன், மாதவன் எல்லாம் வந்திருக்கா பாருங்களேன். ஒரு திருநாமம் வராது. அவர்னு சொல்லுவாரே தவிர எவருன்னே சொல்ல மாட்டார் நம்மாழ்வார். ஏன் சுவாமி இப்படி குழப்பறாரே சுவாமி அப்படின்னு கேட்டா, அதுதான் வேதத்தினுடைய பிரக்கிரியில பேசுறாராம் ஆழ்வார் அந்த இடத்துல. வேதமானது எப்பொழுதுமே ஸ்பஷ்டமா சொல்லல. வேதத்துக்கு மறைன்னு பேர் உண்டு இல்லையா? மறைக்க வேண்டிய சமயத்துல மறைக்கும், காட்ட வேண்டியவர்களுக்கு காட்ட வேண்டிய சமயத்துல காட்டும். ரெண்டுமே உண்டு வேதத்துக்கு. அதனாலதான் வேதம்னு சொல்லுவோம், மறைன்னு சொல்லுகிறோம். அந்த மாதிரி நம்மாழ்வாரும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, அங்க வேதத்தினுடைய பிரக்கிரியையில எம்பெருமானுடைய காரணத்துவம் முதலான விஷயங்கள் எல்லாம் அங்க காட்டுறாரு. அங்க ஸ்பஷ்டமா பேரே வராது. அதனால இந்த நம்மாழ்வாருக்கு என்னன்னா அப்பப்போ வேதம் மாதிரி பேசுவதுன்றது உண்டு. ஆகையால் அந்த ரீதியில நம்மாழ்வார் என்ன பண்றாருன்னா, கடல் ஞாலம் செய்தேனும் யானே, நான் தான் ஜெகத்காரண பொருள் அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார் அவருடைய சுவாவத்துக்கு சேர. அதே திருமங்கை ஆழ்வார் இருக்கார் பாருங்களே, திருமங்கை ஆழ்வாருடைய நிரூபக தர்மம் என்ன? அதாவது ஒவ்வொருத்தரையும் அடையாளப்படுத்துவதற்கான ஒரு தன்மைன்னு இருக்கும் இல்லையா? நம்மாழ்வார்னா யாரு சுவாமினா, பராசர பட்டர் தெரிவிக்கிற கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம், கண்ணனிடத்துல காதலை வடிவெடுத்தவர் நம்மாழ்வார்ன்றார். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருடைய நிரூபக தர்மம் என்ன சுவாமி? எதை கொண்டு அவரை அடையாளப்படுத்தலாம்னா,
அர்ச்சாவதாரத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இல்லையா? அதுதானே அவருக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ ஏற்றம். நம்முடைய சம்பிரதாயத்துல 108 திவ்யதேசங்கள்னு கொண்டாடுகிறோம். அதுல பெரும்பாலான திவ்யதேசங்கள் ஆவதற்கு காரணம் யாருன்னா இதோ திருமங்கை ஆழ்வார் தானே. ஆகையால் அந்த திவ்யதேச தெம்பெருமான்களிடத்துல அந்த அளவுக்கு ஈடுபாடு கொண்டவராக திகழக்கூடியவர் யாருன்னு கேட்ட திருமங்கை ஆழ்வார் இல்லையா? ஆகையால் அவர் அனுகாரம் பண்ணும் பொழுதும் யாரை அனுகாரம் பண்ணார்னா அர்ச்சாவதார தெம்பெருமான இவர் அனுகாரம் பண்றார். ஆகையால் இவர் கடல் ஞாலம் செய்தேனும் யானேன்னு சொல்லல. இவர் என்ன சொல்றாரு பாருங்க. இவர் தெரிவிக்கிறார், வடவரை நின்னும் இந்த கணபுரம் இடவே கொள்வது யான். அதாவது திருவேங்கடமுடையானும் நான் தான், இதோ திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளும் நான் தான் அனுகாரம் பண்றார். ஏன்னா இவருடைய நோக்கு எப்பொழுதுமே அர்ச்சாவதாரத்துல தான். அவருக்கு பூமி எல்லாம் படைத்தது யாரு, உலகத்தை எல்லாம் படைத்தது யார், அதுல நோக்கு உண்டு அவருக்கு. அதுல மட்டும்தான் நோக்குன்னு சொல்ல, அதுல எல்லாம் உண்டு. ஆனா திருமங்கை ஆழ்வாருக்கு எப்பொழுதுமே அர்ச்சாவதாரத்துலதான் நோக்கு. ஆகையால் என்ன பண்ணுகிறார்னா தெரிவிக்கிறார், வடவரை நின்னும் இன்ன கணபுரம் இழவை கொள்வது யான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அப்ப இந்த அனுகாரம்னு பார்த்தாலும் இந்த பரகால நாயகி பராங்குஷ நாயகி அதிலேயும் 2 பேருக்கும் ஒற்றுமை உண்டு என்பதனை நாம் பார்க்கலாம். அப்படி அந்த 8ஆம் பத்திலேயே தந்தை காலில் விலங்கர தோன்னிய தோன்னல் பின் தமியேந்தன் சிந்தை போயித்து திருவருள் அவனிடை பெருமளவிருந்தேனை. அந்த தந்தை காலில் விலங்கர அப்படின்னு சொல்லி ஒரு திருமொழியிலும் 8ஆம் பத்துல வரக்கூடியதுதான். திருக்கண்ணபுரத்தை பத்தி பாடிக்கொண்டிருக்கிறார். அங்க என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, பகவானை விட்டு பிரிந்த பரகால நாயகி பேசிக் கொண்டிருக்கார். பெரும்பாலும் இந்த இப்ப நான் பார்த்தது எல்லாத்தையும் விட்டு பிரிந்த தசைதான். அதுல பாடும் பொழுது ஒரு விஷயம் என்ன சொல்லுகிறாள் அப்படின்னா, இந்த எம்பெருமான் இருக்கானே, இந்த எம்பெருமான் விட்டு போயிருக்கிறான். அந்த சமயத்துல இருள் இருக்கு பாருங்களேன், இருட்டு சூழ்ந்து கொண்டது அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அந்த பதிகத்துல ஊரும் துஞ்சித் உலகமும் துயின்னது ஒளியவன் விசும்பியங்கும் தேரும் போயித்து திசைகளும் மறைந்தன செய்வதொன் அறியேனே அப்படிலாம் தெரிவிக்கிறார். அங்க தெரிவிக்கும் பொழுது என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, இந்த ஊரும் துஞ்சித்து உலகமும் துயின்னது ஒளியவன் விசும்பியங்கும் தேரும் போயித்து திசைகளும் மறைந்தன செய்வதொன் அறியேனே. ஊர்ல இருக்கிறவா எல்லாம் நன்னா தூங்கிட்டான், எல்லாரும் தூங்கியாச்சு, அவரவர்கள் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டா, இந்த சூரியனுடைய தேரும் போய் மறைந்து விட்டது, இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல புலம்புகிறார். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிறதுன்னு கேட்டா, ஏதாவது காரியம் பண்ணலாமான்னு சொன்னா இருட்டு விடுகிறது. இந்த இருட்டு வந்துட்டு சட்டுன்னு போக மாட்டேங்கிறதா. அது என்னமோ பல ஊழிக்காலமாக அந்த இருட்டு தொடர்வது போல ஒரு ஃபீலிங், ஒரு ஒரு அனுபவமானது பரகால நாயகிக்கு ஏற்படுகிறது. ஒண்ணும் இல்லை, அதாவது அதே இருட்டு தான் எப்பொழுதும் போல இருக்கிற அந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா பகவானை விட்டு பிரிந்து இருக்கிறார் இல்லையா, அதனால ஒவ்வொரு நொடியுமே அவருக்கு ரொம்ப பெருசா தோன்றதுனால நிறைய நாள் எடுத்து என்று அவருக்கு தோன்றுகிறதே தவிர உண்மையில் பெரிசா ஒண்ணும் இல்லை. ஆகையால் அவ்விதமாக அந்த இடத்துல பாடுகிறாரா. இதே போல நாம் பார்த்தோமே ஆனால் திருவாய்மொழியிலும் உண்டு. ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேரியோர் நீளிரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் வாரானால் ஆரெல்லே வல்வினையே நாவிகா பாரினியே. அந்த தெரிவிக்கிறார் ஆழ்வார். என்ன ஆகிறதுன்னா, இந்த மடல் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி அடியின் மேல சொல்ல போகிறேன். இந்த மடல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் பராங்குஷ நாயகி. என்ன பண்றார், மடல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்படி நினைச்ச மாத்திரத்துல பகவான் பார்த்தா இவர் மடல் எடுத்துட்டாருன்னா நம்முடைய பெருமை எல்லாம் குறைந்து போயிடும், நம்ம பத்தி 4 பேர் தப்பா பேசுவா அப்படின்னு சொல்லி இருட்டு அனுப்பிச்சுட்டானா. இருட்டு அனுப்பினானாம். எல்லா இடத்திலும் இருளானது சூழ்ந்து இருக்கிறது. ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேரியோர் நீரிரவாய் நீண்டதால் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் இருட்டு வந்துடுது. இருட்டு குப்புன்னு மூடின்னு இருக்கு. அதுவும் அந்த இருட்டானது ஒரு நாள் முடிய மாட்டேங்கிறது, இந்த இரவானது முடியவே மாட்டேங்கிறதுன்னு சொல்லி கதறுகிறார் நம்மாழ்வார். பாருங்க, இங்க பரகால நாயகியும் கூட ஊரும் துஞ்சித்து உலகமும் துயின்னது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நாள் இருளாய் அப்படின்னு தெரிவிக்கிறார் பராங்குஷ நாயகியும். இந்த பரகால நாயகி பராங்குஷ நாயகின்னு பார்த்தா இவாளுக்கும் அந்த விட்டு பிரிந்த தசையில இருட்டானது இருட்டாக இருப்பது போலவும் அது ரொம்பவே நீழ்வது போலவும் ஒரு அனுபவம் என்பதனையும் நாம் ஒரு சாமியமாக பார்க்கலாம். இது 8ஆம் பத்துல இருக்கக்கூடிய சாமியங்கள். அதுக்கு மேல
நிறைய அம்சங்கள் இருந்தாலும் ஒன்று சொல்லி பெரிய திருமொழியை முடிச்சுக்கிறேன். பெரிய திருமொழியில ரொம்ப அழகான ஒரு பதிகம். காதில் கடிப்பிட்டு கலிங்கமுடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து போதுமறித்து புறமே வந்து நின்னீர் ஏது இருவென் இருவென் இருவென்னோ. அதாவது ஊடல் பதிகங்கள் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றது உண்டு. ஊடல் அப்படின்னு சொன்னாலே பிரணய ரோஷம் அப்படின்னு சொல்றோம், பிரணய கோபம் அப்படின்னு சொல்றது உண்டு. அது என்ன சுவாமி, கோபத்துக்கும் பிரணய கோபத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா சின்ன வித்தியாசம் தான். காதல்னால கோபம் ஏற்பட்டா அது பிரணய கோபம், வெறுமனே கோபம் ஏற்பட்டா அது கோபம், இல்லையா? இங்க பகவானிடத்துல பிரணயத்தினால, பிரணயம்னா காதல், காதலினாலே கோபம் கொண்டு ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார். பிரணய கோபத்துல பாடக்கூடிய பாசுரங்கள் அவற்றைத்தான் நாம் ஊடல் பதிகங்கள் அப்படின்னு சொல்றோம். இது பரகால நாயகியினுடைய பாசுரங்களிலும் உண்டு, பராங்குஷ நாயகனுடைய பாசுரங்களிலும் உண்டு. குலசேகர பெருமானும் ஒரு விதமாக பெருமாள் திருமொழியில ஊடல் பாசுரங்களை அருளி செய்கிறார். இருந்தால் நமக்கு இப்போ வேண்டியது பராங்குஷ நாயகி, பரகால நாயகி. பரகால நாயகி ஒரு இடைப்பெண்ணாக தன்னை பாவித்துக் கொள்கிறாள். இடைப்பெண்ணாக இருக்கும் பொழுது அங்க என்ன ஆகிறதுன்னா பகவான் கொஞ்சம் தாமதமாக வருகிறான். பகவான் சற்றே தாமதமாக வருகிறான். எவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. ஒரு 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 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஒரு 6 மணி நேரம், 6 மணி உபன்யாசம் அப்படின்னு சொன்னா எல்லாம் முடிச்சுன்னு அப்படியே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6:05 ஆயிடுறது பாருங்களேன். அது தப்பு கிடையாது. அதெல்லாம் எப்பவுமே கிரேஸ் டைம்னு சொல்லி அதெல்லாம் மன்னிச்சிடணும், இல்லையா? அந்த மாதிரி பகவானும் கூட சரி 6 மணி சொல்லி இருக்க, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடலாமே அப்படின்னு சொல்லி வருவதற்குள்ள அவ்வளோ கோபம் வந்துடுறது இந்த பரகால நாயகிக்கு. என்ன பண்றாளாம், பகவான் வரும் பொழுது கதவை சாத்தி விடுறாளாம். கதவை சாத்தி விட்டு என்ன சொல்றா தெரியுமோ, காதில் கடிப்பிட்டு கலிங்கமுடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து பொதுமறித்து புறமே வந்து நின்னீர். பகவான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால், பரகால நாய்க்கு இன்று நாம் பார்க்க போகிறோம். கண்ணன் பண்றானா இதெல்லாம்? பரகால நாய்க்கு இன்று நாம் பார்க்க போகிறோம், நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு போக வேண்டாமா அப்படின்னு கண்ணன் யோசித்து காதில் கடிப்பிட்டு, புதுசா எப்பொழுதுமே காதெல்லாம் பெருசா ஆபரணம் எல்லாம் சூட்டிக்க மாட்டானா, அன்றுன்னு பார்த்து பரகால நாயகிக்காக காதுல சில ஆபரணங்கள் எல்லாம் சூட்டி கொண்டானாம். காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து அன்றுன்னு பார்த்து நல்லா ஜரிகை உத்திரியெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா மடிச்சு அழகா கட்டின்னு வரானாம். கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து, அதுக்கு மேல திருத்துழாய் மாலை, அந்த திருத்துழாய் மாலை எல்லாம் நன்றாக அவன் சாத்தி கொண்டு வருகிறான். தாது நல்ல தன்னந்துழாய் கொடு அணிந்து, அணிந்து கொடுன்னு அர்த்தம். இது எல்லாம் பாவம் எதுக்காக அவனுக்கு தாமதம் இருக்குன்னு இதனாலதான். எப்பொழுதுமே புதுசா அலங்காரம் பண்ணிக்கிறவா வேற அலங்காரம் பண்ணிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நாழி ஆகத்தான் செய்யும். அந்த மாதிரி இந்த பரகால நாயகிக்காகன்னு சொல்லி அவன் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வரலாம்னு ஆரம்பித்ததுல கொஞ்சம் தாமதம் எடுத்து ஒரு 5 நிமிஷம் தாமதமா வந்துட்டான். இவர் சொல்றார், போது மறித்து புறமே வந்து நின்னீர். ஆமா, கால தாமதமாக, போது மறித்து, போது மாறிடுத்து, காலம் மாறிடுத்து, இவ்வளவு தாமதமாக நீர் வரலாமா? ஏதுக்கு இதுவென் இதுவென் இதுவென், எதுக்காக வந்திருக்கிறீங்க? எதுக்கு இதுவென் இதுவென் இதுவென்னோ அப்படின்னு சொல்லி ஆழ்வார் கேட்பதாக அங்க வருகிறது. அப்ப நீர் உம்மெல்லாம் உள்ளலாம் விட முடியாது, எங்க வேணுமோ அங்க போய்க்கும். தக்காறு பலர் தேவிமாறு சால உடையீர் எக்கே இதுவென் இதுவென் இதுவென்னோ. அம்மா உமக்கு வேண்டியவாளும் நிறைய பேர் இருக்கா, நான் மட்டும் தானா, வேணும் அங்கெல்லாம் போய்க்கும், இங்க வராதியும் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானையே தள்ளிவிடக்கூடிய பாக்குறோம் இல்லையா? பல இடங்கள்ல கோயில்கள் எல்லாம் மட்டையடி உற்சவம்னு சேவிக்கிறோம் இல்லையா? கதவை சாத்திட்டு அந்த தாயார் நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா எம்பெருமான் பாவம் கஷ்டப்பட்டு கடைசியில என்னென்னமோ எல்லாம் பண்ணி என்னென்னமோ இல்லாத பிரதிஜைகள் எல்லாம் பண்ணி உள்ள வர வேண்டியிருக்க நம்பெருமாள் இடத்துல நல்லா சேவிக்கலாம். பங்குனி உத்திரத்தன்று பெரிய உற்சவமா நடக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இங்க பிரணய கோபத்தால ஆழ்வார் இவ்விதமாக பண்ணுவதுன்ற ஒன்றை நாம் பார்க்கிறோம். அதுல காதில் கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடு அணிந்து அப்படின்னு சொல்லி 3 பார்த்தோமா? அதுல ஆழ்வார் என்ன தெரியுமா தெரிவிக்கிறார், இந்த 3மே வேண்டாமே, நான் காதுக்கு ஆபரணம் வேணும்னு நான் கேட்டேனா, இல்ல நல்ல உத்திரிய சாத்திட்டு வரணும்னு நான் கேட்டேனா, இல்ல திருத்துழாய் மாலையெல்லாம் சாத்தி கொண்டு வரணும்னு நான் கேட்டேனா? நீர் எப்படி இருந்தீரோ அப்படியே வந்திருக்கலாமே. எனக்கு வேண்டியது காலம், முன்னாடியே வந்திருக்கணும். உம்மோட அந்த 5 நிமிஷம் அனுபவம் இல்லாமல் போச்சே. ஏதுக்கு இதுவென் இதுவென் இதுவென்னோ.
3 பண்ணிட்டு வந்தான். இதுவென் இதுவென் இதுவென்னோன்னு 3 கேள்வி கேட்கிறார். இது எதுக்காக, இது எதுக்காக, இது எதுக்காக? இதெல்லாம் தேவையில்லை, நீர் பாட்டுக்கு வந்திருக்கலாமே. தேவரீர் புழுதி அலைந்த பொன்மேனி காணப்பெரிது முகப்பன். இது யசோதை சொல்லக்கூடிய வார்த்தையா இருந்தாலும் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, நீ எல்லா இடத்துக்கும் போய் உன்னுடைய மேனி முழுக்க அப்படியே புழுதியா இருக்கணும், அதை பார்த்தாதான்டா எனக்கு சந்தோஷம்னு சொல்றா யசோதை பிராட்டி. அந்த மாதிரி இங்க பரகால நாயகியும் யார் அலங்காரம் பண்ணிட்டு வர சொன்னா, அப்படியே வந்தாதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே தான் வந்து இருக்கணும், நீர் லேட்டா வந்துட்டு இனிமே உமக்கு உள்ள என்ட்ரியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஊடல் பாசுரங்களாக பாடுவதுன்றதை நாம் பார்க்கிறோம். அதுல திருமங்கை ஆழ்வார் அவருடைய சௌகுமாரியத்துக்கு சேர இவ்விதமான பாசுரங்களை அமைக்கிறார். அதுல இதே மாதிரி ஒரு பதிகம் தான் மின்னிடை மடமாறுகள் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலும் வருகிறது. அங்கேயும் இதே கதை தான், கிட்டத்தட்ட இதேதான். அங்க மின்னிட மடவார்கள் நின்னருள் சூடுவார் மனம்பாடி நிற்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான மின்னிட மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அஞ்சுவன் மண்ணுடைய இலங்கை அரண்காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகு நம்பி கிளம்பு போகு நம்பின்னு சொல்றார். அதுதான் பார்க்கணும், நம்முடைய ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல வியப்பதுண்டு. இதே ஆழ்வார்கள் தான் ஒவ்வொரு இடத்திலும் காணவாராய் காணவாராய் காணவாராய்னு கதர்றா. அவனே வந்து நிற்கும் பொழுது போகு நம்பின்னு சொல்றாள். இது என்ன நிலை என்ன நிலைன்னு சொல்லி வியக்கிறார்கள் அவர்கள். அப்ப அந்த அளவுக்கு அந்த எம்பெருமானிடத்துல காதல், அந்த காதலே ஒரு கோபமாக பரிணமித்து அவனை நீ போகுன்னு சொல்ல அவன் நான் போக மாட்டேன் இருந்து கடைசியில் அனுபவம் கொடுத்து போவதாக வருகிறது. ஆனா என்னன்னா, இங்க ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றாங்க, இது வெண் இது வெண் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். அங்க நம்மாழ்வார் கொஞ்சம் என்ன இருந்தாலும் இவரளவுக்கு சௌகுமாரியம் கிடையாதுன்னு சொல்றது உண்டு நம்மாழ்வார் இடத்துல. அதனால என்ன பண்ற, போகு நவினி கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. அது மேல ஒரு நான் தடி விளக்கே, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய அந்த வர்ணனங்கள் உண்டு. அந்த இடத்துல ஒரு இடத்துல தெரிவிக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கடைசியில அடிதான் விழும் அப்படின்றார். ஒரு நான் தடி பிணக்கே அப்படின்னே சொல்றார் நம்மாழ்வார். அந்த அளவுக்கு நம்மாழ்வாருடைய அனுபவம் அந்த இடத்துல. நான் திருமங்கை ஆழ்வார் அப்படி கிடையாது, அவர் அப்படிலாம் சொல்ல இதுவென் இதுவென் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியோட நிற்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதிலேயும் 2 பேருடைய சுபாவங்கள் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாம் உன்னிப்பாக கவனித்தால் தெரிய வரும். அப்படி ஊடல். அப்போ ஒரு பராங்குஷ நாயகி பரகால நாயகி என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளோ பாருங்க எவ்வளவோ ஒற்றுமைகள். அந்த ஒற்றுமைகளுக்குள்ள சின்ன சின்ன வைலட்சண்யங்கள், அதுதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய ஏற்றம். எல்லா ஆழ்வார்களும் ஒரே மாதிரி இருந்தார்களான்னு கேட்ட கிடையாது. ஒவ்வொரு ஆழ்வாருக்கு தனிச்சிறப்புண்டு, ஒவ்வொரு ஆழ்வாருடைய பெண் பாவனைக்கு தனிச்சிறப்புண்டு. ஆனா கடைசியில் அவர்கள் எல்லாம் பேசினது என்னன்னு கேட்டா ஒரே விஷயத்தை தான் பேசினார்கள். இப்போ நம்முடைய சம்பிரதாயம்னு சொல்லலாம், நம்முடைய தர்மம்னு சொல்லலாம், எல்லாத்திலும் இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி இல்லையா, அந்த ஒரு சிறப்பை இந்த இடத்திலும் நாம் பார்க்கலாம். ஆனால் அவ்வளோ வேற்றுமைகள் இருந்தாலும் கருத்துல ஒரே விதமாக இருந்தார்கள். பகவான்னா பகவான் தான். பகவானுடைய அர்ச்சாவதாரத்தை ஒருத்தர் விரும்புறார், கண்ணனாகிற அவதாரத்தை ஒருத்தர் விரும்புறார், அந்தர்யாமித்வத்தை ஒருத்தர் விரும்புறார் ஆழ்வார்கள்ல. அப்படி இருந்தாலும் கடைசியில எல்லாரும் பகவானை தவிர மற்றொரு இடத்துக்கு போகல பாருங்க. அவ்விதமாக நாம் அவர்களுடைய அனுபவங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் பார்த்து கொண்டு வந்தால் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி, அதுல பெரும்பாலான அம்சங்களை நாம் அனுபவித்தோம். அதுக்கு மேல பார்த்தோமே ஆனால் திருக்குறுந்தாண்டகம். திருக்குறுந்தாண்டகம் அப்படின்றதுல சாமியம் அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா இல்லை, ஏன்னா அங்க பரகால நாயகியினுடைய பாவம் வருவது கிடையாது. ஆகையால் அந்த திருக்குறுந்தாண்டகத்தை இன்றைய உபன்யாசத்துல நம்ம விஷயமாக வைத்துக் கொள்ள முடியாது. அதை விட்டு அடுத்து சென்றோமே ஆனால் திருவெழுகூத்திருக்கை. திருவெழுகூத்திருக்கையில ரொம்ப ஸ்பஷ்டமாக இது பரகால நாயகியா திருமங்கை ஆழ்வாரான்னு கேட்டா பெரும்பாலும் திருமங்கை ஆழ்வாருடைய பாவனையாகத்தான் அங்கும் செல்கிறது. இருந்தாலும் ஏதோ ஒரு சாமியம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு சாமியம் சொல்லலாம். நம்மாழ்வார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஆறாவமுதே அப்படின்ற ஒரு திருமொழியை, ஒரு திருவாய்மொழியை, ஒரு பதிகத்தை திருக்குடந்தை ஆறாவமுதனுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். இவர் பார்த்தார், அவர் ஒரு பதிகம் சமர்ப்பித்தார், நாம் ஒரு பிரபந்தத்தையே சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லி திருவெழுக்கூத்திருக்கை என்கிற ஒரு பிரபந்தத்தையே ஆறாவமுதனுக்கு சமர்ப்பித்ததாக சொல்லுவதுண்டு. அந்த திருக்குடந்தை ஆறாவமுதனிடத்துல மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகத்தான் திருமங்கை ஆழ்வார் எழுந்தருளியிருக்கிறார். பல இடங்கள்ல அவரை பற்றி தான் பேசுகிறார். திருநெடுந்தாண்டகத்திலும் கடைசியில
திருக்குடந்தை எம்பெருமானை பற்றி பேசித்தான் பரமபதத்துக்கு எழுந்தருளுவதாகவும் ஆச்சாரியர்கள் தெரிவிப்பதுண்டு. இவ்விதமாக பல சாமியங்கள் நம்மாழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் பார்க்கலாம். சரி, இருந்தாலும் திருவள்ளுக்கூத்து இருக்கை, அதுக்கு மேல 2 மடல்கள், சிறிய திருமடல் பெரிய திருமடல் இல்லையா? இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்று எடுத்துக்கொண்டால் இதுக்கும் பராங்குச நாயகிக்கும் நல்ல சம்பந்தம் உண்டு. சிறிய திருமடல் பெரிய திருமடல் ரெண்டுமே பரகால நாயகியாக இருந்து கொண்டுதான் திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். அதுல காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை என்று ஆரம்பித்து சில வரிகள் திருமங்கை ஆழ்வாராக பாடுகிறார் அப்படின்னும் பரகால நாயகியாகவே ஆரம்பித்து பாடுகிறார் அப்படின்னு சொல்லி சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும்பாலான பகுதி பரகால நாயகியாகத்தான் பாடுகிறார். இவர் ஏன் 2 திருமடல்கள் அருளி செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு திருவாய்மொழியில நம்மாழ்வார் மடல்களை பத்தி என்ன பேசியிருக்கிறார்னு பார்க்கணும். மாசரு சோதி அப்படின்னு சொல்லி ஒரு திருவாய்மொழி, மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்னத்தை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வரக்கூடிய திருவாய்மொழி. அதுல என்ன ஆகிறதுன்னு கேட்டா, 2 பாசுரங்கள்ல நான் மடல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். குதிரியாய் மடலூர்துமே அப்படின்னு பாசுரம் முடியும். பொதுவாய் எந்த வார்த்தையில முடிகிறதோ அந்த வார்த்தையில தான் அடுத்த பாசுரம் ஆரம்பிக்கும். திருவாய்மொழி அந்தாதியாக இருக்கக்கூடியது. அதனால யாம் மடலூர்தும்னு முடிச்சதுனால யாம் மடலூர்தும் எம் ஆழியங்கை பிரானுடைய அடுத்த பாசுரத்துல யாம் மடலூர்தும் அப்படின்னு வார்த்தை வரும். பாருங்க, 2 பாசுரங்கள்ல மடல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த மடல் எடுத்தல் என்றால் என்னன்னா, அந்த காலத்துல ஒரு தலைவன் ஒரு தலைவி 2 பேர் இருக்கா, 2 பேர் இடத்துல 2 பேருக்கும் நடுவுல காதல் ஏற்படுகிறது. அதுக்கு மேல ஏதோ சில காரணங்களால குடும்பம் ஒத்துக்கலைன்னோ வேற ஏதோ சில காரணங்களாலோ அவர்கள் விட்டு பிரிகிறார்கள்னு வைத்துக் கொள்வோமே. அதுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அதுல இந்த தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த தலைவியை குறித்து நான் மடல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மடல் எடுக்க தொடங்குவான். மடல் எடுத்தல்னா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது பண ஓலை, அந்த பண ஓலையை கொண்டு பெருசா அந்த பண ஓலையில அந்த காதலினுடைய படத்தை அவனை வரைவானாம். அதுக்கு மேல ஒரு குதிரையை செய்து கொண்டு, குதிரைன்னு சொன்ன பொம்மை குதிரை, அந்த பொம்மை குதிரையை செய்து கொண்டு அது மேல இவன் அமர்ந்து இந்த காதலியை பத்தி பலவிதமான பாசுரங்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்க அங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அந்த குதிரையை இழுத்து கொண்டு செல்வார்களாம். அப்படி ஊர்ல அவன் சுத்தி கொண்டிருப்பான். அந்த காதலியை பத்தி பேசிக்கொண்டு தன்னை துன்புறுத்தி கொண்டு அவளை படமாக வரைந்திருப்பான்ல அதையே பார்த்து கொண்டு அப்படியே சுத்துவானாம். ஊர் முழுக்க சுத்தி இதன் மூலமா என்ன காட்டுறான் அப்படின்னு சொன்னா, அவளிடத்துல நான் காதல் கொண்டிருக்கிறேன், அவள் என்னை ஏமாத்தி விட்டாள் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார்கள் அப்படின்றதை ஊருக்கே அறிவிக்கிறான். அதுக்கு மேல என்ன பண்ணுவாளாம், என்ன மடல் எடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா, அந்த தலைவி கிடைத்து விட்டாளே ஆனால் அல்லது சுகமாக வாழ்வான். ஒருவேளை கிடைக்கலன்னு சொன்னா அந்த மடல் எடுத்தல் என்பது எங்க முடியும்னு கேட்டா, தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுதலே தான் அந்த மடல் எடுப்பதுன்றது முடியுமா. அந்த மாதிரி பண்ணிவிடுவான். அதுல பெரும்பாலும் என்ன ஆகும்னு சொன்னா, மாதிரி மடல் எடுக்கிறான்னு கேட்டவுடனே அந்த குடும்பத்தினரே, ஐயோ நம்முடைய குடும்பத்துக்கே அவப்பெயராக முடியுமே என்று பார்த்து அவர்களே பெண்ணை கொடுத்து விடுவார்கள். அரசன் பார்த்து இவ்வளவு காதல் கொண்டிருக்கிறான், அவனுக்கு கொடுக்காமல் ஏன் நீங்கள் தவிர்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அரசன் ஆணை பிறப்பித்து பண்ணி வைப்பான். ஏதோ ஒரு விதமாக அவர்கள் சேர்ந்து விடுவார்கள். சேரலன்னு சொன்னா கடைசியில உயிர் மாய்த்து கொள்ளுதலிலே தான் முடியும் மடல் எடுத்தல் என்பது. இந்த காரியத்தை நம்மாழ்வாரோ திருமங்கையாழ்வாரோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்றாளே தவிர அவர்கள் பண்ணவில்லை என்பதனை நாம் குறிக்கொள்ள வேண்டும். பின்ன ஏன் சுவாமி இப்படி எல்லாம் பண்ணுகிறார்கள்னு கேட்டா, எப்படியாவது அவனை பெற்றால் போதும் அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஆதரம். அதான் முன்னாடியே சொன்னேன், அந்த பகவானுடைய குணங்களை நினைத்து இந்த பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள்னா எப்படியாவது அவனை பெற வேண்டும்னு சொல்லி பார்க்கிறார்கள். அந்த சமயத்துல இந்த தாயோ மற்றவர்களோ வேண்டாமா அப்படின்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் கூட அவர்கள் கேட்காமல் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ற அந்த காதலினாலே செய்யக்கூடிய காரியம்தான் இது. ஆகையால் நம்மாழ்வார் என்ன பார்க்கிறார்னா, மடல் எடுப்பே அப்படின்னு சொன்னா அவன் பயந்து வந்துடுவான் அப்படின்னு அவனை அச்சமுறுத்தி காரியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக பண்ணக்கூடிய இது மடல் எடுப்பேன் என்று சொல்லுவது. ஒரு 2 பாசுரங்கள் நான் மடல் எடுப்பேன்னு சொல்லி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த மடல் எடுப்பேன்னு சொன்னாரா, உடனேதான் அந்த ராத்திரி வேளை இருள் மூடி விடுகிறது, அவரால் மடல் எடுக்க முடியல. அப்ப அச்சமுறுத்து நிற்கிறார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக விரிவாக சொல்லக்கூடியவர் தான் திருமங்கை ஆழ்வார். 4 தூதை 4 பாசுரங்கள்ல சொன்னார்னு பார்த்தோம் இல்லையா?
4 தூது பரிகங்களை 4 பாசுரங்கள்னு சொன்னா விரிவாக சொன்னதை சுருக்கமாக சொல்லுதல் அதையும் பண்ணுகிறார் திருமங்கை ஆழ்வார். அதே மாதிரி 2 பாசுரங்கள்ல சொன்ன அந்த மடலூருவேன் என்கிற விஷயத்தை இவர் 2 பிரபந்தமாகவே ஆக்கிறார். அது இவருடைய ஏத்தமாக பார்க்கிறோம். ஆகையால் இதுலேயும் நம்மாழ்வாரை பின்பற்றக்கூடியவராதான் இருக்கார். இங்க நம்மாழ்வார் 2 பாசுரங்கள்ல சொன்னா 2 பிரபந்தத்துல சொல்றேன் அப்படின்றார். கடைசியில திருமங்கை ஆழ்வார் பண்ணுவதும் என்னன்னு கேட்டா கடைசியில் என்ன தெரிவிக்கிறார்னா ஊர்வன் மடல், நான் மடல் ஊறுவேன் அப்படின்னு சொல்றாரு தவிர மடல் ஊர்ந்ததாக இல்லை. மடல் ஊர்ந்ததாக இல்லை. மடல் ஊறுவேன் அப்படின்னு சொன்னாலே பகவான் வந்துடுவான் அப்படின்ற எண்ணத்தால பண்ணுகிறார். அப்படி வந்தவைகள் தான் 2 பிரபந்தங்கள், சிறிய திருமடல் பெரிய திருமடல் அப்படின்ற பிரபந்தங்கள். ஆகையால் நம்மாழ்வாருக்கும் திருமங்கையாழ்வாருக்கும் இந்த விஷயத்துல, அதாவது பரகால நாயகிக்கும் பராங்குஷ நாயகிக்கும் இந்த விஷயத்துல ஒற்றுமையை நாம் பார்க்கலாம். அதுல சிறிய திருமடல் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் அதுல ஒரு கட்டுவீச்சு வருவதுன்னு ஒன்று உண்டு. அதாவது ரொம்ப அழகான சிறிய திருமடல் அனுபவம்ன்றது தனி அனுபவம், அதை தனியா அனுபவித்தாக வேண்டும். அதுல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பரகால நாயகியாக இருக்கும் பொழுது இந்த பகவான் குடக்கூத்தாடுறேன்னு வருவான். குடக்கூத்துன்னு ஜகலிங் பண்றது, கையில குடங்களை வச்சுட்டு குடம் 2 ஏந்தின்னு சொல்லி ஒரு குடத்தை அப்படி மேல போடுவான், கையில ஒரு குடம் அப்படியே சுத்தின்ண்டே இருப்பான், நடுவில் பாறையை தட்டுவான், இந்த மாதிரி காரியங்களை பண்ணிட்டு இருப்பான் கண்ணன். அதை பார்த்து மயங்கிட்டா இந்த பரகால நாயகி. இவ மயங்கி விட்டதை கண்டு தாயார் என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னமோ காரியங்களை எல்லாம் பண்ண தொடங்குகிறாள். அந்த மாதிரி சமயத்துல எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாருமே மூதறியும் அம்மனை மாறு சொல்லுவார் பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் ஆறானும் மெய்ப்படுவன் என்னார். ஆறானும் மூதறியும் அம்மனை மாறு சொல்லுவார். அங்க ரொம்ப வயசான மூதாட்டிகள்லாம் இருக்காளாம். அவ என்ன சொல்றான்னா, நீங்கள் கட்டுப்படுத்திறீர், இன்னொரு கட்டுவீச்சையை கூட்டு நீங்கள் பார்த்தீர்களே ஆனா உங்களுக்கு தெரிந்து விடும் அப்படின்னு சொல்லி அந்த வயசானவா சொல்றாளாம். அவ எவ்வளோ வயசானவா அப்படின்னு கேட்டா அந்த பாட்டிகள்கிட்ட எல்லாம் போய், அம்மா உங்களுக்கு அவளை பத்தி சரித்திரம் தெரியுமான்னு கேட்டா எவ்வளவோ சரித்திரங்களை சொல்லுவானாம். அவள்கிட்ட போய் இந்த இந்திரன் இருக்கானே, இந்த இந்திரனுடைய கதையை சொல்லுங்களே அப்படின்னு சொன்னாவா கேட்பாளாம். எத்தனாவது இந்திரனை பத்தி பேசணும்னு கேட்பாளாம். அந்த அளவுக்கு வயசானவாளாம், அவ்வளோ சரித்திரங்கள் தெரிந்தவர்களாம் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கட்டுவீச்சையை கொண்டு நீங்கள் காரியம் பண்ணா நல்லா இருக்குமேன்னு அவ சொல்றாளாம். அவ சொன்னோன்னு அப்படியா சரி அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கேயிருந்து ஒரு கட்டுவீச்சை வந்து விடுகிறார். ஒரு கட்டுவீச்சு வந்து அவள் தான் பார்த்து என்ன பண்ணுகிறாள் அப்படின்னு சொன்னா, பாரோர் சொல்லப்படும் கட்டுப்படுத்திரேல் ஆறானும் மெய்ப்படுவன் என்னார் அது கேட்டு காரார் குழற்குண்டை கட்டுவீச்சு கட்டேறி சிறாறு சுலகில் சில நெல் பிடித்தெரியா வேறாவிதர் விதிராமி சீராக்கை மோவா பேராயிரமுடையான் என்னாள். அந்த கட்டுவீச்சு வந்து என்ன பண்ணுகிறாள் அப்படின்னு சொன்னார், பேராயிரமுடையான். இந்த பரகால நாயகிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் வேற யாரோ கிடையாது, அந்த பேராயிரமுடையவன் தேவோ நாமசகஸ்திரவான்னு சொல்லப்படக்கூடிய அந்த சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்றான் அந்த கட்டுவீச்சு. அப்படின்னு ஏன் இது இவ்வளவு விவரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த திருமங்கையாழ்வாருக்கு இந்த கட்டுவீச்சு வந்தாளா, இந்த கட்டுவீச்சியானவள் எப்படிப்பட்டவளா இருக்கான்னா ரொம்ப நல்ல பாகவதோத்தமையா இருக்கக்கூடிய கட்டுவீச்சு பரகால நாயகிக்கு வந்து வாய்த்தாள். அதனால எந்த கஷ்டமும் கிடையாது, அவளே வருகிறாள், பகவான் தான், நீங்க எதுவுமே கவலையே பட வேண்டாம்னு சொல்லிட்டு முடிச்சுடுறான் அந்த கட்டுவீச்சு. இது சிறிய திருமடல்ல பரகால நாயகிக்கு நடக்கக்கூடியது. அதே மாதிரிதான் திருநெடுந்தாண்டகத்துல பார்த்தோமே ஆனால் அங்கேயும் ஒரு கட்டுவீச்சு, மெய்யே கட்டுவீச்சு சொல் என்ன சொன்னாள் நங்காய் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாராரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலும் ஒரு கட்டுவீச்சு வருவதாக உண்டு திருநெடுந்தாண்டகத்துல. அந்த கட்டுவீச்சையும் சரி நல்ல பாகவதோத்தமை. ஆகையால் திருமங்கையாழ்வார் விஷயத்திலும் கூட 2 முறை கட்டுவீச்சு வருவதை நாம் பார்க்கிறோம். 2 முறையும் வந்த அந்த கட்டுவீச்சு பாகவதோத்தமை. ஆனா நம்மாழ்வாருக்கு அந்த பாக்கியம் இல்லை. நம்மாழ்வாருக்கு அந்த பாக்கியம் இல்லை. என்னாச்சு சுவாமி அப்படின்னு கேட்டா, திருவிருத்தம் அந்த பிரபந்தத்துல சின்மொழி நோயோ கழிபெறும் தெய்வம் இந்நோயினதன் இன்மொழி கேட்கும் இளந்தெய்வம் அந்நிது வேல நெல்நீ என்மொழி கேண்மின் என் அம்மனமீர் உலகேழும் உண்டான் சொல்மொழி மாலை அந்தண்ணந்துழாய் கொண்டு சூட்டுமினே அப்படின்னு சொல்லி ஒரு பாசுரம் உண்டு. அதாவது அதே போல திருவாய்மொழியின் எடுத்துக்கொண்டோமே ஆனால் தீர்ப்பாரயாமினி அப்படின்னு சொல்லி வெறிவிலக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகம் அதுலேயும் உண்டு. இந்த 2 இடங்களிலும் 2மே வெறிவிலக்குதல் தான். திருவிருத்தத்துல இன்னும் கூட சில இடங்கள் இருக்கலாம் அப்படின்னு சட்டன் ஞாபகம் வருவது இந்த ஒரு இடம். அப்போ அந்த 2 இடத்திலும் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியா இருக்கார்,
பகவானை விட்டு பிரிந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவளை போலே மயங்கி இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு ஏதோ ஆயிருக்கு, நாங்க அதை குணப்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு வச்சு மற்றவர்கள்லாம் வருகிறார்கள். யார் வருகிறார்கள்னு கேட்டா தேவதாந்தர பரர்களா இருக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள். எங்க தெய்வம் தான், மற்றொரு தெய்வம் தான், நாங்க என்னமோ பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கே வந்து எப்படியாவது பராங்குஷ நாயகை வசப்படுத்தி விட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அங்க தோழியானவள் இந்த மாதிரிலாம் நாம் ஒரு நாளும் காரியம் பண்ணக்கூடாது, பகவானுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய வழிவள் அப்படின்னு சொல்லி அறிவிக்க அதுக்கு மேல அதெல்லாம் நடக்கிறது. அப்போ அந்த தீர்ப்பாரையாமினி அப்படின்ற அந்த பதிகத்துல உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நும் சொல்லி நுந்தோள் குலைக்கப்படும் அன்னமீர் மன்னப்படும் அறைவானனை பண் துபராபரி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாசுரத்தை, இந்த தீர்ப்பாரையாமினி அப்படின்ற ஒரு திருவாய்மொழியையே நம் மன்னார்குடி ராஜகோபால எம்பெருமானுக்கு மணவாள மாமுனிகள் சமர்ப்பித்ததாக நாம் கொண்டாடுகிறோம். அப்ப அந்த பதிகம் என்ன அப்படின்னு கேட்டா, தேவதாந்தரபரர்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து இவளுடைய நோயை குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பிரயத்னம் பண்ண முயலும் பொழுது தோழியானவள் விலக்குகிறாள். அதெல்லாம் நமக்கு கூடவே கூட அந்த சம்பந்தம் வந்தால் இந்த பராங்குஷ நாயகி தாங்கவே மாட்டாள், தேவதாந்தர சம்பந்தத்தை பொறுக்காதவள் அப்படின்னு சொல்லி விலக்குகிறாள். பாருங்க, திருவிருத்தமா இருந்தாலும் திருவாய்மொழியா இருந்தாலும் பராங்குஷ நாயகிக்கு வாய் தந்த கட்டுவிச்சியா எப்படின்னு கேட்டா தேவதாந்தர பறையா இருக்கக்கூடியவள் உண்டு. இங்கேயும் கட்டுவிச்சி வந்திருக்கா. ஆனா பரகால நாயகிக்கு வாய்த்த கட்டுவிச்சி பாகவதோத்தமையாக இருக்கக்கூடியவள். அப்போ சாமியம் உண்டா அப்படின்னு கேட்டா ஆமா, கட்டுவிச்சி வந்தானதுல சாமியம் உண்டு. ஆனா எவ்விதமான கட்டுவீச்சுன்னு சொன்னா அதுல வேற்றுமை இருக்கு அப்படின்றதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் அப்படின்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ சிறிய திருமடல் திருநெடுந்தாண்டகம் என்று பார்க்கும் பொழுது இந்த அம்சங்கள்ல ஒற்றுமைகள் வேற்றுமைகளை கண்டு கொள்ள வேண்டியது. அதுமாதிரி கடைசியில திருநெடுந்தாண்டகத்துல ஒரு அம்சத்தை சொல்லி அடியன் முடிச்சுடுறேன். திருநெடுந்தாண்டகத்திலும் கூட இந்த தானான பேச்சு உண்டு, பரகால நாயகியாக பேசுவது அப்படின்றதும் உண்டு, தாய் பாசுரங்களும் வரும் திருநெடுந்தாண்டகத்துல. அது தனி அனுபவம். அதுல ஒரு இடத்துல முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை முவா மூவுலகம் கடந்தப்பால் முதலாய் நின்ன வளப்பரிய வாரமுதை அரங்கமேய வந்தனனை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை. அதுல என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, இந்த இது திருநெடுந்தாண்டகம் ஆகையால் பரகால நாயகி. அதுல முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்று அளப்பரிய ஆரமுதைன்னு சொல்லி அது விஷயம். அதுல என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த பரகால நாயகி ரொம்ப தளர்ந்த ஒரு நிலை. அந்த தளர்ந்த ஒரு நிலையிலே இந்த பரகால நாயகனுடைய ஒரு கிளி இருக்கு. அந்த கிளி என்ன பண்றதாம், அவளுக்கு பக்கத்துல வந்து பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்றதாம். திருநாமங்களை எல்லாம் சொல்றது, திருநாமங்களை எல்லாம் சொல்றதுனால இந்த பரகால நாயகியால கொஞ்சம் தரித்து இருக்க முடியறதாம். அந்த கிளியினால இவள் கொஞ்சம் தரித்து இருக்கிறாள். அவள் எழுந்து சொல்றா, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் மருகா. நல்லவேளை உன்னை வளர்த்தேன், உன்னை வளர்த்ததுனால இன்று எனக்கு தேவைப்பட்ட சமயத்துல சரியா அந்த எபெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி என்னை உயிர் தரிப்பித்தாயே என்று அந்த மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளாம். இவ வளர்த்திருக்கா அந்த கிளியை, இவளாக பாலெல்லாம் ஊட்டி வளர்த்திருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த கிளியானது தனக்கு உதவி செய்ய அந்த சமயத்துல வணங்கி நின்றாளாம் அந்த பரகால நாயகி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பரகால நாயகி வளர்த்த இந்த பறவை இருக்கு பாருங்க, கிளியாகிற பறவை, அது என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா சரியான சமயத்துல சரியான நாமங்களை எல்லாம் சொல்லி இவளை உயிர் வாழும்படியாக செய்தது. ஆனா பராங்குஷ நாயகி இருக்கா இல்லையா, இந்த பராங்குஷ நாயகிக்கு கொஞ்சம் சற்றே வேறு. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, உயிர்க்கது காலனென் உண்மையா நிறந்தேற்கு நீர் குயில் பைதல்காள் கண்ணன் நாமமே குழறிக் கொன்னீர் தயிர் பழம் சோத்தொடு பால் அடிசிலும் தந்து சொல் பயிர்த்திய நல்வளமூட்டி நீர் பண்புடையீரே. அதாவது எங்க திருநாமங்கள் தேவைப்பட்டதோ அந்த இடத்துல சொன்னதுனால தம்முடைய கிளியை கொண்டாடினாள் பரகால நாயகி. ஆனா பராங்குஷ நாயகி ஒரு இடத்துல தன்னுடைய குயிலை பார்த்து சொல்லுகிறாள்,
என்ன தெரியுமா சொல்றா? இந்த கண்ணனுடைய நாமத்தை எல்லாம் சொல்லி என்னுடைய உயிர் வாங்குகிறீர்களே, உயிர்க்கது காலன் என் உம்மையான் இறந்தேற்கு நீர் குயில் பைதல்காள் கண்ணன் நாமமே குழறிக் கொன்றீர். சொல்ல வேண்டாத சமயத்தில் அவனுடைய திருநாமங்களை மேலும் மேலும் சொல்லி என்னை இப்படி கொல்லுகிறீர்களேன்னு சொல்றார். கொன்றீர் அப்படின்னு சொல்லி இருக்க வார்த்தை இருக்கிறதுனால சொல்றேன். குழறி கொன்னீர், அங்க ஒரு வார்த்தை சொல்றா, தயிர் பழஞ்சோத்தோடு பால் அடிசிலும் தந்து சொல் பயித்திய. நான் பார்த்து பார்த்து பழஞ்சோறு நல்லா தயிர் எல்லாம் கலந்து பழசாதம் எல்லாம் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன். தயிர் பழஞ்சோத்தோடு பால் அடிசிலும் தந்து பால் எல்லாம் கொடுத்து அடிசில் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ சொற்களை எல்லாம் பயில்வித்து இருக்கிறேன். இதெல்லாம் பண்ணதுக்கு நன்னா எனக்கு உதவி பண்ணீர்கள் அம்மா. நன்னா எப்ப சொல்லக்கூடாதோ அந்த கண்ணனுடைய நாமத்தை சொல்லி என்னை இப்படி கொல்லுகிறீர்களே அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பரகால நாயகிக்கு வாய்த்த கட்டு வீச்சு நல்ல கட்டு வீச்சு, அந்த பரகால நாயகிக்கு வாய்த்த அந்த கிளியும் நல்ல கிளி. ஆனா இங்க என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, பராங்குஷ நாயகிக்கு கட்டிழ்ச்சி சரியா வாய்க்கல. அதே மாதிரி வளர்த்த குயில்னு பார்த்தா அந்த குயிலும் கூட சரியா வாய்க்கல. அதே மாதிரி கிளியும் உண்டு, சிறுகிளி பைதலே அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். ஆகையால் அந்த கிளியை பார்த்தும் திட்டும்படியாகத்தான் இருக்கிறது பராங்குஷ நாயகிக்கு. அப்போ இவ்விதமான அம்சங்களை நாம் பார்த்தோமேயானால் எவ்வளவோ ஒற்றுமைகள், ஆனா அதிலேயும் கூட சின்ன சின்ன வேற்றுமைகளும் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இருந்தாலும் கடைசியில கருத்துன்றது எல்லாருக்கும் ஒரே விதமாகத்தான் இருந்திருக்கிறது. ஆக இத்துடன் கடைசியில திருநெடுந்தாண்டகம் வரையில வந்தாச்சு. திருநெடுந்தாண்டகம் இது திருமங்கையாழ்வாருடைய கடைசி பிரபந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. அதுல சம்பிரதாய பேதம் சின்னதா இருந்தாலும் கூட இந்த சம்பிரதாய இந்த ஒரு கருத்தை கொண்டு இந்த ஒரு கிரமத்துல அடியன்னு சொல்லி இருக்கிறேன். ஆக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரிய திருமொழி, அதுக்கு மேல திருமடல்கள் 2, திருநெடுந்தாண்டகம், இதுல ஆங்காங் இருக்கக்கூடிய இந்த பெண் பாசுரங்கள், அந்த பெண் பாவனையில ஆழ்வார் பாசுரங்கள், அவற்றை எடுத்துக்கொண்டு அதுக்கு எப்படி பராங்குஷ நாயகியோடு ஒரு சாமியமோ வேற்றுமையோ இருக்கு அப்படின்றதை ஒரு விதமாக பார்த்திருக்கிறோம். இன்னும் ஆராய புகுந்தால் நிறைய அம்சங்கள் தெரிய வரும் அப்படின்ற ஒரு உறுதி இருக்கிறது. அவரவர்கள் அனுபவத்துக்காக அது இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்ல ஈடுபட வேண்டியது. காலத்தை போக்கணும், எப்படி பொழுதுபோக்க வேண்டும், இந்த மாதிரி விஷயங்களை கொண்டுதான் பொழுதுபோக்க வேண்டும் நாம். ஆகையாலே பலவிதமான அனுபவங்கள், இதுல ஒரு போட்டி மாதிரி பண்ணா கூட தப்பு கிடையாது. நமக்குள்ள போட்டி கூடாது தவிர, பராங்குஷ நாயகி பெரியவளா பரகால நாயகி பெரியவளான்னு சொன்னா கடைசியில் அவர்களுடைய குணங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பண்ணுகிறோம். ஆகையால் ஒருத்தரையும் குறைக்காமல் அவர்களுடைய பெருமைகளை குணங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். குறைக்கிற மாதிரி தோணினாலும் கூட உண்மையில மனசுல அந்த மரியாதையோட ஒவ்வொருத்தரையும் நாம் வணங்கத்தான் போகிறோம். ஆக இந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ஒரு ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அனுபவங்கள்னு சொல்லலாம். அது பண்ணுவதன் மூலமாக முக்கியமா நமக்கு தெரிய வருவது என்னன்னு சொன்னா, ஒன்று பல பிரபந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல பொழுதாக செல்லுகிறது. அந்த ரீதியில இந்த 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நினைக்கிறேன், அந்த 1.5 மணி நேரம் நல்ல பொழுதாக உங்க அனைவருக்கும் செல்லிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதுல முடிந்த அளவுக்கு எளிமையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் அடியனும் பார்த்தேன். இருந்தாலும் கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட் தான். எடுத்த உடனே யாரு பராங்குஷ நாயகி பரகால நாயகின்னு தெரியாமல் இருக்குமேனால் கஷ்டம். அப்படி இல்லாமல் எல்லாருமே இந்த ஏற்கனவே சில விஷயங்கள் எல்லாம் வாசித்தவர்கள் தான் கூடியிருப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். ஆகையால் அனைவருக்கும் இது பயன்பட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு அடியனுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வாரும் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.